நடபடிகள்ல 8ஆம் அதிகாரத்தில் ஒரு ஞானஸ்நானம் பெற்ற மனிதனுக்குள்ள இருந்த 5 தோல்விகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஞானஸ்நானம் பெற்றவன் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறார். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான். அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பெரிய மாயவித்தைக்காரன். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாக இருந்தார். அது அவனுடைய பழைய வாழ்க்கை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், அது முடிஞ்சிருச்சு. இப்போ அவனை கர்த்தர் சந்தித்து அவனுக்கு இந்த மேன்மையான அனுபவத்தை கிடைக்க, ரட்சிப்பை கிடைக்க வைத்தார். அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இயேசுவின் நாமத்தை குறித்து அவனுக்கு கேட்ட பொழுது அவன் அதிசயப்பட்டு உடனடியாக இயேசுவை தெய்வம் என்று விசுவாசித்து அவன் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டான். நல்ல ஒரு அனுபவம். ஆனால் அவன் மாற்றப்படவில்லை. இயேசுவை தெய்வம் என்று விசுவாசித்தானே தவிர, ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டானே தவிர, அவனுக்குள்ளே அந்த ஞானஸ்நானம் இல்லாவிட்டால் அந்த விசுவாசத்தின் மூலமாய் நடைபெற வேண்டிய மாற்றம் என்ன செய்யல, நடக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இன்னொரு பெயர் மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவம்னாலே ஒரு மனிதனை என்ன செய்யக்கூடியது, மாற்றக்கூடியது. மனிதனை புனிதனாய் மாற்றக்கூடியது, புனிதனை தெய்வத்தை ஒப்பாய் மாற்றக்கூடியது. அவ்வளவு சக்தி அதுக்கு உண்டு. மண்ணான மனிதனை புனிதனாய் மாற்றி, புனிதனை கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் மாற்றுகிற ஒரு அனுபவம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம். ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பா இருப்போம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய பூரண தெய்வீக மாற்றம். இவனுக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இவனுக்குள்ளே மாற்றங்கள் நடக்கும் என்று நம்பித்தான் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விட்டார். இவன் விசுவாசித்தேன்னு சொன்னான், இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னான். சரி, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கிட்டியா, சரி அப்படின்னா நீ என்ன செய், ஞானஸ்நானம் எடுத்தான். ஆனா எடுத்தானே தவிர இவன் சீமோனாகவே இருந்தான். சீமோன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? சீமோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சைமன் என்ன அர்த்தம்? சைமன்னா சைமன், இங்கிலீஷ்ல சைமன், தமிழ்ல சீமோன் அப்படிங்கிறீங்களா? சொல்லுங்க. சீமோன் சொன்னா நாணல்னு அர்த்தம். நாணல், ரீப். நாணல் தெரியுமா? காத்தடிச்சா என்ன செய்யும், அது வாட்டுக்கு எந்த திசையில காத்தடிக்குதோ ஆடிக்கிட்டே இருக்கும். தண்ணி எப்படிலாம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், வளைஞ்சு. ஒரு நிலவரமற்ற ஒரு வாழ்க்கை, ஸ்டெடினஸ் இல்லாத லைஃப். ஒரு பிரதிஷ்டை பண்ணுவான், நாளைக்கு உடைச்சிருவான். ஒரு தீர்மானம் எடுப்பான், நைட்டே காலி ஆயிடாது. விசுவாசத்துல நிப்பேம்மா, போராட்டம் வந்தா நிக்க முடியாது. கிறிஸ்துவை நேசிப்பேம்மா, மனுஷனையும் நேசிப்பான். எனக்கு பரலோகம் போகுமா, போதுமா, உலகத்துக்கு முன்னாலே என்ன செய்வான், போயிட்டே இருப்பான். ஏசுதான் கடவுள்மா, ஆனா உலகத்துக்கு பின்னால போயிட்டே இருப்பான். இது ஒரு நாணல். ஞானஸ்நானம் எடுத்த உடனே பேர் எப்படி மாறி இருக்கணும் சொல்லுங்க? ஞானஸ்நானத்துல பேர் மாத்திர விஷயத்தை நான் சொல்லல, லைஃப் மாறுறத சொல்றேன். பேதுருவுக்கு பழைய பேர் என்னதே? பேதுருவுக்கு பழைய பேர் என்னதே? சீமோன். கர்த்தர் அதனாலதான் அவன் நாணலா இருக்கிறான்னு சொல்லித்தான் கர்த்தர் அவனுடைய பேரை எப்படி மாத்தினாரு? கேபா, நீ பாறையா இருக்கிறாய். பத்ரோஸ், நீ ஒரு பாறை, நீ ஒரு கல், நீ நாணல் அல்ல. பழைய வாழ்க்கை நாணல், புதிய வாழ்க்கை நீ எப்படி இருக்கணும்? ஒரு
பாறை போல இருந்தாதான் உன்னை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? சபையை கட்ட முடியும். நாணலை வச்சுட்டு சபையை வீடு கட்ட முடியுமா? கூரை போடலாம் மேல, அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒழுகிடும், இல்ல தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். கற்கள் இருந்தா என்ன செய்யலாம்? கட்டலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் ஞானசானம் எடுத்தானே தவிர வாழ்வில் மாற்றங்கள் இல்லை. அதான் அங்க நடந்த துர்பாக்கியமான ஒரு நிலவரம். பேர் கூட அவனுக்கு மாறல, சுபாவம் மாறல. அதான் ரொம்ப முக்கியம். ஞானசானம் எடுத்துட்ட பிறகு நீ உறுதித்தன்மை உள்ளவனாய் மாற வேண்டும். ஒரு ஸ்டெடினஸ் உள்ளவனாய் என்ன செய்யணும்? மாறணும். இன்னும் அந்த பழைய வாழ்க்கையை வைக்க கூடாது. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த 5 காரியங்கள் சும்மா இது ஃபர்ஸ்ட் டிப்ஸ் தான் சிந்தனைக்கு. இது முதல் சுத்திகரிப்பில் முதல் பகுதியாக எடுத்துக்கொள்ளும். 1 அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. பணத்தை நம்பினான். பணத்தை வச்சு எதையும் சாதிச்சிடலான்னு நினைச்சான். ஊழியக்காரனை விலைக்கு வாங்கிடலான்னு நினைச்சான். பணத்தை வச்சு எந்த காரியமும் சாதிச்சிடலான்னு அவன் மைண்ட்ல ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே மந்திரத்துல நல்லா சம்பாதிச்சு வச்சிருந்தான். இப்ப அந்த பணத்தை எங்க கொண்டு கொடுக்கறான்? பேதுருட்ட வந்து கொடுத்துட்டு சொல்றான், இவனுக்கே பரிசுத்தாவியே கிடைக்கல, இன்னும் பரிசுத்தாவியே பெறல. ஆனா இவன் என்ன சொல்றான்? நீங்க கை வச்சா எல்லாரு மேலயும் ஆவி வருதே, வல்லமை வருதே, ஒரு பவர் இறங்குதே, நானும் கை வச்சா என்ன செய்யணும் எல்லாரு மேலயும்? அப்ப இதே மந்திர வேலையை எங்கேயும் பண்ணணுங்கிற, சபைக்குள்ளேயும் மாயவத்தை வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறியா? வெளியே மாயவத்தை பண்ணிட்ட, கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. இப்ப சபைக்குள்ள வந்து மாயவத்தை பண்ணணும்னு நினைக்கிறியா? சொல்லு. சபைக்குள்ள வந்து நீ மாயக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? மாயக்காரனே உனக்கு ஐயோ. அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நான் அதை டைம் வரும்போது பேசுறேன். நீ சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீ நாணலா இருக்கக்கூடாது. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு திருப்பி நீ மாயவத்தக்காரன் புத்தி காட்டக்கூடாது. அன்னைக்கு நீ பாவியா இருந்த, இப்ப ஞானசானம் எடுத்த பிறகு நீ நனைஞ்ச பாவியா மாறி இருக்க, அவ்வளவுதானே? உனக்குள்ள உண்மையான மாற்றம் ஏதாவது நடந்திருக்கா? இங்க வந்துட்டு பணத்தினால சாதிக்கலான்னு பாக்குறியா? பணத்தின் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாமாங்க. ஆனா கல்யாணத்துல பாருங்க, பணத்தை கேட்பான். கொடுக்கறத கொடுங்க, பிச்சை எடு. அதுக்கே இவன்ட்ட போய் கேட்கிற என்ன? கொடுக்கறத கொடுன்னு யார்கிட்ட கேட்பாங்க? நான் சொல்றது கஷ்டமா இருக்கா? உண்மையை தான் பேசுறேன். ஏன் போய் கேட்கிற? நீங்க ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், பொண்ணை கொடுத்தா போதும். இது வந்து ஃபர்ஸ்ட் டயலாக். அடுத்த டயலாக், உங்களால் முடிந்ததை என்ன செய்யுங்க, செய்யுங்க. அடுத்த கல்யாணம் கட்டின பிறகு நாங்க அப்படித்தான் சொல்லுவோம், உங்க அப்பன் கொடுக்க வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், கொடுத்துருக்கணும்ல அப்படிமா. இதெல்லாம் நீ பரலோகத்துக்கு போகாததுக்குள்ள வழிமுறைகள். உன்னை சறுக்க வைக்கிற, கண்மலையில சறுக்க வைக்கிற வழிகள். இது கண்மலை ஏற்றம், மலையேற பாதை. இது உன்னை பிசாசு என்ன செய்யறான்? எபிரேயர் 13 சொல்லியிருக்கு கல்யாணத்தை பத்தி. எபிரேயர் நிருபக்காரன் எழுதிட்டே வரும்பொழுது கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டு டக்குன்னு எதை செய்யறாரு? பண ஆசையை பத்தி பேசுறாரு எபிரேயர்ல. ஏன்னா அப்பமே கல்யாணத்துல இந்த பிரச்சனை இருந்திருக்கும் போல தெரியுது. எபிரேயர்ல 13 4, 5 வாசிச்சு பாத்தீங்கன்னா விவாகத்தை பத்தி 4ஆம் வசனத்துல சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கல்யாணத்துக்கு பணம் தான் முக்கியம்னு நினைக்காத. பண ஆசை வந்துருச்சா? வட்டிக்கு வாங்குறீங்களா? வட்டிக்கு பணத்தை கொடுக்குறீங்களா? வட்டிக்கு பணம் கொடுக்கிற விசுவாசிகள் யாராவது இருக்கீங்களா? பணத்தை வட்டிக்கு விடுறவங்க எல்லாம் இங்க ராபோஜனம் எடுக்கக்கூடாது. பணத்தை வட்டிக்கு கொடுக்கிற பார்ட்டிகள்லாம் என்ன செய்யக்கூடாது? ராபோஜனம் எடுக்கக்கூடாது. அடுத்தவன்ட்ட வட்டிக்கு வாங்குறது, விசுவாசிக்கிட்டே வட்டிக்கு வாங்குறான். இவன் வந்து வெளியே கொடுத்தா நம்பிக்கையான ஆள் எவனா ஓடிடுவான்னு சொல்லிட்டு யாருக்கு வட்டி கொடுக்கறான்? விசுவாசிக்கு. குறைஞ்ச வட்டியா? நீ கல்லர் கோய்யா மாத்திட்டிய சபைய, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாய் மாற்றி விட்டாயே. பண ஆசை. இவன் வந்து
வீட்டுல போனா பணத்தை எடுத்தான். அது என்ன பேதுரு கை வச்சா வருது? அப்ப நம்மளும் கை வச்சா நெஞ்சிடணும், அந்த வரம் வந்துடணும். உடனே பார்த்தான், இவர் பாஸ்டர் எப்படிப்பட்ட ஆளு, காசு கொடுத்தா கிளியர் பண்ணிடுவாரோ, ரைட். உடனே நெஞ்சிட்டான், காசு தூக்கிட்டு கிளம்பிட்டானே. காசு தூக்கிட்டு வந்து பேதுரு சொல்லலாம், பேதுரு எப்படி ஆளு? அவன் சொன்னான், உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. முடிஞ்சு வச்சா? பணத்தை பத்தி நீ எப்படி யோசிக்கிற? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம்னா பிணமும் கூட என்ன செய்யும்? வாயை திறக்கும். பணம் பாதாளம் மட்டும் பாயுமே தவிர பரலோகம் மட்டும் எட்டாது. பணம் உனக்கு பின்னால ஓடி வரணுமே தவிர நீ பணத்துக்கு பின்னால என்ன செய்யக்கூடாது? ஓட கூடாது. வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வான்னு அரிக்க கூடாது. மனைவியை போட்டு போய் வாங்கிட்டு வா, ஒரு பிசினஸ் பண்ணிடலாம். நீங்க உங்க பொண்ணுக்கு தாங்க செய்றீங்க. ரோட்ல போறவனுக்கா செய்வான்? தமிழைக்கு தான் செய்வான். தமிழைக்கு தானே செய்வான். உங்க பிள்ளைக்கு தான் செய்றீங்க. உங்க பிள்ளை தான் நல்லா இருக்க போகுது. அப்போ உன் பிள்ளை இவ்வளவு நாள் என்ன, நீ உன் பிள்ளைக்காக நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? பைபிள் படி வரதட்சணை கிடையாது. பைபிள் உபதேசத்தின்படி பொண்ணு வீடு பையன் வீட்டுக்காரன் தான் பொண்ணுக்கு என்ன செய்யணுமா? நகை கொடுக்கணுமா? அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்படித்தான் பழக்கம். ஆந்திரால இப்பவும் ஒரு ஜாதியில அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. இவங்க தான் என்ன செய்யணும்? பொண்ணை போய் பார்த்து பிடிச்சிருக்கா, உடனே பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு அடையாளமா என்ன செய்யணும்? இவன் 1 ரூபா பூ வச்சுட்டு வந்துடுறான், ஏமாத்திட்டு வந்துடுறான். விசுவாசி கூட பூ வச்சாங்கிறான். இவனெல்லாம் எதுக்கு விசுவாசி ஆனான்னு தெரியல. விசுவாசி ஆயிட்ட பிறகு நீ பூ வச்சேன்னா நீ என்ன விசுவாசி? நான் ஒரு இடத்துல ஒரு பிசாசு துரத்திக்கிட்டு இருந்தேன். சாரி, பிசாசு துரத்துல நான் இருந்தேன். நான் அப்ப விசுவாசி. அந்த ஆவி அலறிட்டு இருக்கு. அப்ப பார்த்து ஒரு விசுவாசி ஒரு புதிய ஆத்மாவை கூட்டு வந்துட்டாங்க சர்ச்சுக்கு. அவங்க எதேச்சியா கூட்டு வந்துட்டாங்க. இந்த ஆவி நான் போமாட்டேன், நான் எங்க போக, என்ன எங்க போக சொல்றேன்னு அலறிக்கிட்டு இருக்கும்போது இந்த புதிய ஆத்மாவை யாரு கூட்டு வந்துட்டா? ஒரு விசுவாசி கூட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா புதுசு பாவம், அது பூவு பொட்டு நகை எல்லாம் வச்சு வந்துச்சு. இந்த ஆவி சொல்லிச்சு, என்னைய போக சொல்றியா? இப்ப எனக்கு ஆள் கிடைச்சிருச்சு, இந்த பூ வச்சுட்டு வந்துட்டாங்க, நான் போட்டுமா அப்படிங்குது. எப்படி இருக்கும்? அது ரட்சிப்புக்கு வந்தது. அது பயந்து ஓடியே பிடிச்சு வைத்தவங்குள்ள. விசுவாசிகள் பூ வைக்கிறீங்களா? வை. பிசாசு நல்லா உள்ள இருப்பான். அது ஒரு ஸ்பிரிட், மோகினி ஸ்பிரிட். அது ஒரு விசுவாசி பூ வைக்கிறான்னா அவனுக்குள்ள மோகினி ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம், இழுக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆவி, நான் சொல்றதெல்லாம் பச்சையான யதார்த்தமான உண்மைகள். இந்த ஆவி இருக்கும் பொழுது உன்னை விட்டு அது ஆவி போகாது. பண ஆசை, பணத்தின் மேல உங்களுக்கு ஆசை இருக்கா? கேக்குறீங்களா? இந்த ஆவிகள் வரும் பொழுது உனக்குள்ள இந்த வேலையெல்லாம் செய்யும். நீங்க அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு சில விசுவாசிகள் ரொம்ப அழகா ரொம்ப தீவிரமா சத்தியத்துக்காக நிக்கிறாங்க. ஆச்சரியமான அனுபவம். அவங்க தான் கரெக்ட். 100ல் 2 பேர் சத்தியத்தில் அப்படியே நிக்கிறான். ஒரு இடத்துல ஒரு பையனை ஒரு வீட்டில் போய் பொண்ணை பார்த்துட்டு வான்னு அனுப்பிவிட்டேன். என் சபை தான், என் சபைக்கு தான் அவன் பொண்ணு பார்க்க வந்தான். போய் பார்த்துட்டு வான்னு போய் பார்த்துட்டு பொண்ணை பிடிச்சிருச்சு. இப்ப பேசணுமே, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தானே ரொம்ப முக்கியம். இவன் போன அந்த வீட்டில் மூத்த மருமகன் வந்து ஒரு பெரிய எஸ்டேட்ல சூப்பரண்ட். இவன் போய் இப்ப அடுத்த பொண்ணுக்கு தான் கட்ட போறான். அதனால இவன் கணிப்பு என்னன்னா, அவர் பெரிய சூப்பரண்ட், எஸ்டேட் சூப்பரண்ட், இந்த வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காரு அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய கணிப்புல தான் இவன் போயிருக்கான். போய் பொண்ணை பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிக்கும் போது, உங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அது எங்களுக்கு செய்யட்டும் அப்படின்னு யார்கிட்ட சொல்றான்? மூத்த மருமகன் தான் தலைவர் மாதிரி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அது எங்களுக்கு செய்யட்டும். அவர் சிரிச்சுக்கிட்டே செஞ்சிருவோம், கரெக்ட், எனக்கு செஞ்சதை கட்டாயம் செஞ்சிருவாங்க. கடைசியில பொண்ணெல்லாம் பார்த்து சாப்பிட்டு வந்துட்ட பிறகு சாயங்காலம் சொன்னாரு, நான் ஒரு பைசா கூட என்ன செய்யல, வாங்கல. எனக்கு உள்ள வெளிப்படுத்தல் உங்களுக்கும் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு பைசா கூட வாங்காம தான் நான் கல்யாணம் கட்டினேன்னாரு. ஓடியே போயிட்டான். அந்த பொண்ணே வேண்டான்ட்டு போயிட்டான். எப்படி இருக்கும்? இவன் நினைச்சது எஸ்டேட் சூப்பரண்டே, அது வாட்டுக்கு லட்சக்கணக்கில் கொட்டியிருப்பான் அப்படின்னு நினைச்சது. கடைசியில் இங்க பார்த்தா அவர் யாரு?
அவர் எஸ்டேட் சூப்பரண்ட் வெளியே, உள்ள ஒரிஜினல் விசுவாசி. உன்னைய மாதிரி டூப்ளிகேட் மாயவித்தக்காரன் இல்ல அவன். உன்னுடைய எதிர்பார்ப்பு மாதிரி. பணம் இருக்கா, பண ஆசை இருக்கா? ஏன் வெளி சபையில போய் கல்யாணம் கட்டுறான்? சிபிஎம் விசுவாசி பணத்துக்கு தான். பணத்துக்கு தான். அவனுக்கு சத்தியத்தில் பிடிப்பு இருந்தா என்ன செய்வான்? காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அழகு இல்லாட்டாலும் பரவாயில்ல, படிப்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வாழ்க்கை போதுன்னு எடுப்பான். ரெபேக்காள் என்ன படிச்சிருந்தா? ரெபேக்காள் என்ன படிச்சிருந்தாங்க? எம்ஃபிலா, பிடெக்கா, என்னது, என்ன படிச்சா? தண்ணி எடுக்க படிச்சிருந்தா, தண்ணி கொடுக்க படிச்சிருந்தா. அப்படித்தானே? கிணத்துல தண்ணி உண்டு, வீட்டில் உள்ள மிருக ஜீவன்கள், வாயில்லா ஜீவன்களுக்கு கூட தண்ணி ஊத்துற பழக்கம் இருந்துச்சு. அதனால ஒட்டகத்துக்கு அவன் செஞ்சா தண்ணி கொடுத்தா. ஒரு டம்ளர் கேட்டா 2 டம்ளர் கொடுத்தா. ஒரு குடம் தண்ணி கேட்டா அவ ஒட்டகத்துக்கு எல்லாம் ஊத்தி கொடுத்தா. இதானே அங்க குவாலிபிகேஷனு? கஷ்டமா இருக்கா? நம்முடைய சபை விசுவாசி வெளியே போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தாராம். சிஎஸ்ஐல பாஸ்டர் பபிட்ட வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் சிபிஎம்ல பார்த்தோம் பாஸ்டர், எங்க லெவலுக்கு ஒண்ணுமே இல்ல பாஸ்டர். சரி. சிஎஸ்ஐல பார்த்தோம் பாஸ்டர். சரி, நல்லா இருந்துச்சு பாஸ்டர் பொண்ணு. சரி, எப்படி இருந்துச்சு? சிஎஸ்ஐல உங்களுக்கு பிடிச்சிருச்சா? ஆமா, கிளி மாதிரி பொண்ணு பாஸ்டர் அப்படின்னாங்க. அவனே ரைட் ஓகேப்பா முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டாரான். என்ன பண்றது? அவன் தான் போய் பார்த்துட்டு பிக்ஸ் பண்ணிட்டு வந்து பாஸ்டர்ட்ட சொல்றான். இவர் என்ன சொல்ல முடியும்? ரைட், உன் இஷ்டம். முடிஞ்சது கல்யாணம், வாழ்க்கை தொடங்கினது. 1 மாசம் கழிச்சுட்டு அந்த அம்மா அழுதுட்டு வந்துச்சான். என்னன்னு கேட்டாங்களாம். பாஸ்டர், அந்த சிஎஸ்ஐ பொண்ணை கட்டி நாங்க மோசமாயிட்டோம் பாஸ்டர். இவர் சொன்னாராம், கிளி தானங்க, அது கொத்துங்க, அது தெரியாதா? கிளி என்ன செய்யும்? முத்தமா கொடுக்கும். அதுக்கு அந்த பிராக்டிஸ் கிடையாது. அது என்ன செய்யும்? கிளி தானே, நீ கிளி தானே வேணும்னு கேட்டின. சிஎஸ்ஐல கிளி இருக்கு, அது கொத்துது. சரி, சாகுற வரைக்கும் வாங்கிக்கோ, கட்டிட்டு இல்ல இனிமே. இனி சாகுற வரைக்கும் கொத்திக்கிட்டே இருக்கும், கொத்திட்டு நீ வாங்கிக்கிட்டே இரு. பணத்துக்கு போறியா? பணத்தை வச்சு காரியம் சாதிக்கலான்னு பாக்குறியா? சொல்லு, உன் மனசாட்சி என்ன சொல்லுது? சத்தியம் என்ன சொல்லுது? 2வது, நான் ரொம்ப பேசுவேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 21. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஞானஸ்நானத்துக்கு முன்னால இந்த மனம் திரும்புதல் சொல்றமே, அது எங்க நடக்க வேண்டியது? இருதயத்தில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். மனம் திரும்புதல் சொல்றமே, அது இருதயத்தில் உள்ள ஒரு மாற்றம். அபிஷேகம் பெற்று சவுல் வரும் பொழுது அவனுக்கு நடந்த சம்பவம் என்ன சொல்லுங்க? வேற இருதயத்தை அவனுக்கு கொடுத்தார். அதான் முக்கியம். இருதயத்தில் மாற்றம் இல்லாம ரட்சிப்பு இல்லை. அதனாலதான் சில இடங்கள்ல பிரசங்கம் பண்றாங்க பாத்தீங்களா, நல்ல இருதயம் கெட்ட இருதயம். பாத்திருக்கீங்களா? அந்த படம் சாட்டு போட்டுலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு புக்கு கூட இருக்கு, அழகான புக். அது யாரும் நல்ல வெளிப்படுத்தல் பெற்று அந்த இருதயத்துக்குள்ள தவளை இருக்கும், மயில் இருக்கும், பாத்திருக்கீங்களா? இப்ப அது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. முந்தி அந்த புக் அடிக்கடி என்ன செய்வாங்க? வெளியாகும். இயேசு வரும் பொழுது இந்த எல்லாம் என்ன செஞ்சிடும்? இந்த வெளிச்சம் வரும் பொழுது இந்த தவளை, இந்த பாம்பு எல்லாம் எங்க ஓடிடும்? வெளியே ஓடிடும். அதான் கரெக்ட். இவன் ஞானசானம் எடுத்துட்டானே தவிர இருதயம் என்ன செய்யல? செம்மையாய் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். நீ நல்லா இருந்தீனா உனக்கு தேவன் நல்லவராகவே இருப்பார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. இருதயத்தில் செம்மை. இருதயத்தில் செம்மையா இருந்தா நீ ரதத்தில் ஏறி போகலாம். இருதயத்தில் செம்மை இல்லைன்னா நீ நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள்ல யெகூ அபிஷேகம் பெற்று வரும்போது ஒருத்தனை பார்த்து கேட்கிறான், உன்னுடைய இருதயம் என்னோட செம்மையா இருக்கா? ஆமா இருக்கு. 2 ராஜாக்கள் 10:15. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாயிருக்கிறது போல உன் இருதயம் செம்மையாயிருக்கிறதா என்று கேட்டான்.
அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, போதுமா, உன் இருதயம் செம்மையா இருந்தா உன்னை ரதத்துல கர்த்தர் ஏத்துவார், தூக்கி கொண்டு போவார். உன்னுடைய இருதயம் செம்மையா இல்லைன்னா அவ்வளவுதான், உனக்கு முடிஞ்சு போச்சு. இருதயம் செம்மையா இல்லைன்னா உனக்கு சமாதானம் கிடைக்காது, ஜட்ஜ்மெண்ட் தான். அதனால இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். உன்னுடைய இருதயம் அதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. வாசிங்க அந்த வசனம். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து, தெரியுமா அந்த வசனம்? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்னெல்லாம் புறப்படுது பாருங்க. மார்க்கு 7:20. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். போதுமா? இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. இருதயம் செம்மையா இல்லாது, இருதயம் செம்மையா இருந்தாதான் ரதத்துல போக முடியும். இருதயம் சரியில்லைன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடைபெறலன்னு அர்த்தம். மாற்றங்கள் நடைபெறலன்னு சொன்னா உனக்கு ரொம்ப கஷ்டம். மூன்றாவது, இருதயம் செம்மையா இல்லாவிட்டால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பரலோகத்துல உனக்கு பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது. அதனாலதான் அவன் ரதத்துல செம்மையா இருந்தா ரதத்துல ஏறு, இல்லைன்னா உனக்கு எனக்கு என்ன கிடையாது, பங்கும் இல்லை பாகமும் இல்லை. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 8:22. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். பாத்தீங்களா, இன்னும் உனக்கு மன்னிப்பே கிடைக்கலையே. பாவம் மன்னிப்பே இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதனாலதான் வியாதி சுகமாக மாட்டேக்கு, பிசாசு ஓட மாட்டேக்கு, பிரச்சனைகள் தீர மாட்டேக்கு. அதுவும் இங்க சொல்றாரு, ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் என்ன செய்யலாம், ஒரு பை சான்ஸ் தான். ஏன்னா நீ துணிஞ்சு வந்துட்ட தேவனுடைய சமூகத்துல தவறுக்கு, பணத்தை நம்பிட்ட. அதனால அந்த இடத்துல சொல்ல, ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் மன்னிக்கப்படலாம். ஆனா நீ ஒண்ணு செய்யணும், உன் துர்க்குணத்தை விட்டு என்ன செய்யணும், மனம் திறந்து. துர்க்குணத்துக்கு 2 விளக்கம் இருக்கு. 2 விளக்கம், பல விளக்கங்கள் இருக்கு, நான் 2 விளக்கம் சொல்றேன். துர்க்குணம் என்கிறது ஒன்று ஜென்ம சுபாவம். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் உருவானது எப்படி? துர்க்குணத்துல தான் உருவானேன். ஒவ்வொரு மனுஷனும், நீங்களோ நானோ யாரா இருந்தால், நம்முடைய பிறப்புல பாவமும் துர்க்குணமும் சேர்ந்து இருக்கு, மனுஷீகம் இருக்கிறார். இதை விட்டு மனம் திரும்பணும். ஒன்று ஜென்ம சுபாவம். இரண்டாவது, 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்தமாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல. இந்த துர்க்குணத்தை எப்படி ஒப்பிட்டு சொல்லியிருக்கு? புளித்த மாவு. இந்த புளித்த மாவுன்னா பயங்கர மோசமானது. கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் நெஞ்சிடும், புளிக்க வச்சிடும். இது நமக்குள்ள இருக்கிறதான பொல்லாத சுபாவங்கள். பாலுக்குள்ள போய் நீங்க கொஞ்சம் மோர் ஊத்தி வச்சிருங்க, என்ன ஆகும்? ஒரே மோருன்னு சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்றான்னு தெரியல. இந்த தோசை மாவுல, நல்ல மாவுல கொஞ்சம் வினிகரை நைட்டு ஊத்தி வச்சுட்டா என்ன செய்யும்? நைட்டுக்குள்ள அது புத்தியை காட்டிடும். நீங்க அரைப்பான வச்சீங்கன்னா அது எப்படி வைக்கிறோம்? புளிச்சு உப்ப வச்சு எங்க கொண்டுரும்? வெளியே கொட்ட வச்சிரும். உனக்குள்ள புளித்த மாவு இருக்கா? ரட்சிக்கப்பட்டீங்க, கரெக்ட், ஞானசானம் எடுத்துட்டீங்க, அதுதான் எல்லா சபையிலும் கொடுத்துறானே, வந்த உடனே முக்கிய விட்டுறானே. அப்படி அல்ல. உனக்குள்ள துர்க்குணம் போயிருக்கா? இன்னும் பழைய புளிச்ச மாவு இருக்கா? புளித்த மாவுக்கு அது ஒரு பிரசங்கம் இருக்கு. ஏரோதின் புளித்த மாவு இருக்கு, ஒவ்வொரு புளித்த மாவா தனித்தனியா இருக்கு. அது உபதேசத்தில் உள்ள குறைபாடுகள். எல்லாம் ஒண்ணுதாங்க, பைபிள்லாம் ஒண்ணுதான், பைபிள் ஒரே பைபிள் தான், ஒரே இயேசு தான், நம்ம தான் பிரிச்சுக்கிட்டோம், சபையெல்லாம் ஒண்ணுதான், எல்லா நதியும் எங்கே தான் போகிறது? அது நீ எம்மதம் ஜம்மதங்கிற கேஸ்ல அர்த்தம். சாக்கடையும் தான் போய் கூவனும் கூட, சாக்கடை கூட கடல்ல தான் போய் விழுது. அப்படிலாம் நீ பேசக்கூடாது. புளித்த மாவு இருக்கா? பழைய கதைங்க ஏதாவது புளிச்சது, என்னைக்கோ நடந்தது, என்னைக்கோ சம்பவித்தது, என்றைக்கோ பேசினது, என்றைக்கோ உன் வாழ்க்கையில நீ பார்த்தது,
இன்னும் இருக்கா? புளிச்சமா உள்ள இருக்கா? துர்க்குணம்னா ஜென்மஸ்வாவம், மற்றொன்று பழைய சம்பவங்கள், புளிச்ச காரியங்கள் வச்சிருக்கீங்களா? என்கிட்ட சொல்லட்ட பரவாயில்ல, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. துர்க்குணம் எத்தனாவது? 3ஆவதா 4ஆவது? 23ஆம் வசனம். அதுல 2 காரியம் இருக்கு, 4, 5 இருக்கு. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். கசப்பான பிச்சு 4ஆவது காரியம் கசப்பு. கசப்ப மனசுல வச்சுக்கிட்டே நீ செய்யக்கூடாது. கசப்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அது உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தும். அது கசப்பான வேர் முளை தெலும்பி அநேகரை என்ன செய்யும்? கலங்கடிக்கும், கிருபையை போக்கடிக்கும், உன்னை சீர்கட்டவனாய் மாற்றும். கசப்புக்கு 3 சக்தி இருக்கு. எபிரேயர்ல 12, 16, 15, 16. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். இந்த கசப்பு இருந்துச்சுன்னா கிருபை போயிடும், கலக்கம் உண்டாகும், அநேகர் தீட்டுப்படுவாங்க, நீ சீர்கெட்டவனாய் மாறி போவாய், உன்னுடைய ஜீவியத்தை நீ நஷ்டப்படுத்தி விடுவாய். கசப்பான காரியங்களை மாட்டிக்கொள்றது. யாரை பார்த்தாலும் பிடிக்கல, புருஷனை பார்த்தா பிடிக்கல, திருப்பி கடைசி வரைக்கும் எப்படி நீ வாழ்வ? மனைவியை பார்த்தா ஆகல, கடைசி வரைக்கும் எப்படி நீ ஓட்டத்தை ஓடி முடிக்க போற? பெற்றோரை பார்த்தா ஆகல, எப்படி நீ கடைசி வரைக்கும் நீ நின்று சத்தியத்துக்காக நிக்க போற? கசப்பை நீங்க வேறோட பிடுங்கணும். கசப்பை என்ன செய்யணும்? கசப்பான சூழ்நிலைகள் வர அனுமதிக்க கூடாது. அப்படி வந்தாலும் சரியான ஒப்புரவுதல் நடந்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சரிப்படுத்தி சில காரியங்களை நாம் கரெக்ட் பண்ணணும். அதை நாம் செய்யாம எதையாவது ஒன்று செஞ்சிட்டு இருக்க கூடாது. கசப்பை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? வேரூன்றி வைக்க கூடாது. ஏதாவது கசப்பான சூழ்நிலைகள், ஏதாவது தன்மைகள் வந்துச்சுன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கசப்பை வச்சுக்கிட்டே வாழக்கூடாது. 5ஆவதாக நீ பாவக்கட்டில் அகப்பட்டிருக்கிறதாக. இது எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்றது. பாவக்கட்டுகள் அது இருக்கா? அப்படியே அந்த பாவத்திலேயே கிடக்கிறது. சில பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது. ரகசிய பாவங்கள், ரகசியமான பாவங்கள் யாருக்குமே தெரியாது. அழகா மெயின்டைன் பண்ணுவான். புருஷனுக்கு தெரியவே தெரியாது, மனைவிக்கு தெரியவே தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி இருக்கும்? ஒரு சிலர்லாம் அப்படித்தான் இருக்காங்க. இப்ப காலேஜ் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டிட்டு அது பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்குது, வெளியே தெரியாமல. தஞ்சாவூர்ல உள்ள ஒரு பையன், அவங்களுக்கு சொந்த ஒரு நாகர்கோவில். அவன் நாகர்கோவில் வரும்போது மதுரை பக்கத்தில் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். ஒரே பையன், ஒரே பொண்ணு. அந்த பையனும் இறந்துட்டான், பொண்ணு இறந்துட்டா, பொண்ணோட புருஷனும் இறந்துட்டான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கு. ஆனா பையனுக்கு கல்யாணம் ஆகல. இவங்க போய் நாகர்கோவில், வேற வழி இல்லை, நாகர்கோவில் கொண்டு போய் அடக்கம் முடிச்சிட்டாங்க. ஆக்சிடென்ட் மெயின் ரோட்ல ஆயிடுச்சு, அடக்கம் முடிஞ்சிருச்சு. அடக்கம் முடிஞ்சு அவங்க துக்கத்தில் இருக்காங்க. ஐயோ, ஒரே பையன் ஒரே பொண்ணு, ரெண்டுமே நெஞ்சிருச்சே, செத்து போச்சு. அந்த மூத்த பொண்ணுடைய பிள்ளைங்க தான் 2 பிள்ளைங்க கிடக்கு. என்ன பண்றது? வச்சுக்கிட்டு அவங்க அந்த துக்கத்தில் ஆறுதல் கூட்டம் நடத்துறதுக்கு எப்படி என்ன ஆறுதல் கூட்டம் நடத்துறதுன்னு துக்கத்தில் இருந்தா, திடீர்னு பார்த்தா மன்னார்குடியில இருந்து ஒரு பெண் வந்துட்டா. ஒரு 7-8 பேரோட வந்துட்டா. வக்கீல் எல்லாம் கூட வந்துட்டாங்க. எங்க நாகர்கோவிலே தேடி வந்தாச்சு. வந்து எனக்கு தெரியாம எப்படி என் புருஷனை அடக்கம் பண்ணுவேன்னா, உன் புருஷனை அடக்கம் பண்ணிட்டோமா? யாருன்னு கேட்டா, பையன் காலேஜ் படிக்கும் போது கல்யாணம் கட்டியிருக்கான். எப்படி இருக்கும்? காலேஜ் முடியும் போது இவன் கல்யாணம் கட்டி அவ கூட இருந்திருக்கிறான். பட் யாருக்கு தெரியாது? பொண்ணு வீட்டுக்கும் தெரியாது, பையன் வீட்டுக்கும் தெரியாது. எப்படி லைஃபை மெயின்டைன் பண்ணிருக்கான் பாத்தீங்களா? இப்ப அவ வந்து என் புருஷன் சொத்துலாம் கூட, என் புருஷனை என்னைய கேட்காம நீ அடக்கம் பண்ணது என்னது? தப்பு. எப்படி அடக்கம் பண்ணலாம் என் புருஷனை?
ஆக்சிடென்ட் ஆயிட்டீங்களா? ஆக்சிடென்ட் ஆயிட்டானா கொன்னுட்டீங்களா? எப்படி இருக்கும்? இவங்களுக்கு தலையே சுத்திருச்சு. இவங்க கடைசியில இப்படி ஒரு மறைவான வாழ்க்கை நெஞ்சிருக்கான். இப்படி இருக்கா ரகசிய வாழ்க்கை. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அந்தரங்க பாவம். அப்படி இருக்கா சங்கீதத்தில்? அந்தரங்க பாவங்கள் ஒரு வசனம் உண்டு. என்னுடைய அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினீர். இருக்கா? அப்படி இருக்கா? இல்ல இருக்கு. கொரிந்தியர் இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சங்கீதம் 98. சங்கீதம் 98. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். போதுமா? அந்தரங்க பாவங்களை நீ தேவ சமூகத்தில் நிறுத்தி கிளியர் பண்ணலன்னா அவர் எங்க கொண்டு வந்து நிறுத்துவாரு? அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாரு. அந்தரங்க பாவங்கள் ஏதாவது இருக்கா? ரகசிய பாவங்கள் வெளியவே தெரியாது. ஆனா கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அன்னைக்கு யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. பாவக்கட்டில் நீ அகப்பட்டிருக்கிறதாய் நான் காண்கிறேன். 5:1-6 சொல்லுங்க பாப்போம். 1 ஞானசானம் எடுத்தும் அவன் நாணலே. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா? அப்படி வச்சுக்கலாம். அது அவனுடைய பெயர். ஞானசானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து இன்னும் நாணலாவே இருக்கியா? சொந்தக்காரனை பார்த்த உடனே அந்த சடங்கு சம்பிரதாயம், அந்த முறை, பழைய பழக்க வழக்கங்கள், உலக வழிபாடு, அதோட ஜாயின் பண்றியா? யோசிச்சு பாருங்க. 2வது, உன்னுடைய ஜீவியத்தில் பணத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறியா? 3வது, உன் இருதயம் செம்மையா இருக்கிறதா? 4வது, உனக்குள்ள துர்க்குணம் இருக்கிறதா? 5வது, நீ கசப்பான பிச்சில இருக்கிறாயா? 6வது, பாவக்கட்டில் நீ அகப்பட்டிருக்கிறாயா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நீங்க எல்லாம் ஞானசானம் பெற்றவங்க. ஏன்னா ஞானசானம் எடுத்தவங்களுக்கு தான் நம்ம ராபோஜனம் செய்றோம், கொடுக்கிறோம். ஞானசானம் எடுத்தவங்களுக்கு தான் நம்ம ராபோஜனம் கொடுக்கிறோம். அப்ப ஞானசானம் எடுத்தவங்களுக்கு தான் இந்த சுத்திரி கூட்டம் பயன்படும். ஆமென். எல்லாரும் தாழ்த்துவோம். ஞானசானம் எடுத்தும் இன்னும் நமக்குள்ளே நாணலை போன்ற உறுதியில்லாத தன்மைகள் இருக்கிறதா? ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய பாதத்தில் விழுவோம். அந்தரங்க பாவங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்கள். கசப்பை வேரோடு பிடுங்குங்கள். புளித்த மாவை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள். அந்த புளித்த மாவு வீட்டில் இருந்தாலே அந்த ஸ்மெல் சரி இருக்காது. தின்மேல் நம்பிக்கை வைக்காது. நாணலை போல அலையாதே, நாணலை போல அசையாதே, நாணலை போல் வளையாதே. உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. ஒருவேளை இன்றைக்கு இந்த கூட்டத்தில் உனக்கு மன்னிப்பு கிடைக்கலாம். உன் இருதயத்தின் எண்ணங்கள் மன்னிக்கப்படலாம். தாழ்த்து, முழங்காலை முடக்க, தேவனை நோக்கி அபயமிடு. சிலுவையிலிருந்து ஒழுகுகிற இரத்தம், ஒரு துளி இரத்தம், அந்த பரிசுத்த இரத்தம் உன்மேல் தெளிக்கப்படட்டும். Praise you God. இந்த கர்த்தர் உன்னை நேசித்து உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். புளித்த மாவை எடுத்து விடு, கசப்பானவரை பிடுங்கி விடு, அந்தரங்க பாவத்தை விட்டு விலகிவிடு, பண ஆசையை உன்னை விட்டு தூரப்படுத்து, அசையும் தன்மையை உன்னை விட்டு நீக்கிவிடு, உன் இருதயத்தை செம்மைப்படுத்து. ரதத்தில் ஏறி நீ பயணப்படலாம். உன் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். ஆமென். பிரியமானவர்களே, வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. நீங்க அறிக்கையிட்டு அந்த காரியம் உங்களை விட்டு விலகுகிறதை நீங்கள் உணர வேண்டும். அல்லேலூயா. ஆம். அடுத்ததாக எபேசியர் 2ஆம் அதிகாரம்
14, 15, 16 வாசிங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகைய 2 விதத்துல சொல்லியிருக்கு. பகையை சிலுவையில கொன்றார். இரண்டாவது, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். பகை கொல்லப்பட வேண்டிய ஒரு வல்லமை, அது இருக்கவே கூடாது. அது ஜீவனோடு இருந்தாலே பிரச்சனை தான். பகை ஒரு சத்துருத்துவம், சகோதரத்துவத்தை ஒழிக்கிறது அந்த சத்துருத்துவம் தான். இது ஒரு நடுச்சுவர், மனுஷனையும் பிரிக்கிறது, மனுஷனையும் தேவனையும் பிரிக்கிறது. இதனுடைய சக்தி அதுதான். மனுஷனையும் பிரிக்கிறது, மனுஷனையும் தேவனையும் பிரிக்கிற ஒரு நடுச்சுவர். பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்தார். பகையை சிலுவையில் கொன்றார். நாம யாரையெல்லாம் பகைக்கிறோம்? நமக்குள்ள அந்த பகை இருக்கா? நமக்குள்ள அந்த பகையின் தன்மை இருக்கா? நான் நேற்று இரவு சொன்னேன் ஜெபத்தில், ஒரு சிலருக்கு பழைய பகை இருக்கு. எசேக்கியேல்ல பார்க்கும்போது என்ன பகை? பழைய பகை. வாசிங்க எசேக்கியேல் 35:5. நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்கள் பழைய பகையை நீ வைத்திருக்கிறாய். இத வர்மன்னு சொல்லுவாங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறார். எசேக்கியேல் 35:11. நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால், வர்மம் அப்படியே உள்ளுகிட்டே வர்மம் இருக்கும், வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு சிலருக்குலாம் அந்த சின்ன வயசுல எங்கேயோ அடிபட்டது வர்ம அடின்னு சொல்லுவாங்க, அது பட்டிருக்கும், வெளியே தெரியாது. இவங்க ஒரு 10, 30 வயசு 40 வயசு வரும்போது பலவீனப்படும் பொழுது அது தன்னுடைய வல்லமையை காட்டும். அது உள்ளுக்குள்ளேயே அந்த பாதிப்பு நெஞ்சது இருந்தது. அப்ப நமக்குள்ள இந்த பழைய பகை இருக்கா? நேற்று இன்னொரு வசனம் சொன்னீங்களே, 25:15. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பழம்பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று. என்ன பகை அது? பழம்பகை, பழைய பகை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்குள்ள அப்படி பழைய பகை இருக்கா? என்னைக்கோ நடந்திருக்கும் ஒரு சம்பவம், அது மனசுலயே இருக்கும். இப்ப இவங்களுக்கு விரோதமா செஞ்சவங்களுக்கு ஏதாவது நடந்துரும், உடனே பாத்தியா மாட்டிட்டான், பாத்தியா சிக்கிட்டான், பாத்தியா அசம்மா வரும். நினைச்சேன், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், கரெக்டா சிக்கிட்டான், இப்ப எப்படி அப்படிங்கிறீங்களா? எசேக்கியேல் 25:6. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கை கொட்டி உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகடியம் பண்ணினபடியினால். பாத்தீங்களா? கை கொட்டி காலால் தட்டி வர்மம் வைத்து நீ ஆகடியம் பரியாசம் பண்ணுகிறபடினால் மாட்டிக்கிட்டீங்களா? வசமா சிக்கிட்டீங்கடாப்பா. இதைத்தான் யோசிச்சோம். இப்படிப்பட்ட ஆவிலாம் உங்களுக்குள்ள இருக்கா? நமக்குள்ள இருக்கா? பழைய பகை, பழைய பகையை வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. திரும்பி பரலோகத்தில் கொண்டு போய் உனக்கு பக்கத்துல சீட்டு போட்டா, இந்த ராபோஜனத்துல கூட பாருங்க, இவங்க எங்க உட்காந்துருக்கான்னு பாத்துக்கிறான். இவங்க இருந்தா உடனே 3ஆவது லைன்ல போய் உட்காந்துக்கிறது, ஒண்ணும் தெரியாத மாதிரி, ரொம்ப பரிசுத்த மாதிரி. ஒரு சிலரு பகையை கரெக்ட் பண்ணதுக்கு சிந்தை இல்லாம ராபோஜனம் எடுக்காமலே நெஞ்சிடறான், ஓடிடுறான். வேண்டாம், நான் எல்லா இடத்துலயும் ஈஸ்டருக்கு கால் கழுவுற ஊழியம் வைப்பேன். அது ஒரு 20 வருஷமா செஞ்சுட்டு வரேன். இந்த வருஷம் தான் மிஸ்ஸிங். கால் கழுவிதான் என்ன செய்யணும்? ராபோஜனம் எடுக்கணும். இயர்லி ஒன்ஸ். மதுரையில் சென்ட்ரல் வைத்தம்லாம் அப்படி பண்ணாங்க, கால் கழுவி. யார் கால கழுவுறது? காட்டி கொடுக்கிறவங்க காலு, துன்மார்க்கனுடைய கால கழுவணும்.
உனக்கு விரோதமான மாமனார் மாமியாருடைய காலை கழுவணும், அப்படிதானே? சண்டை யார்ட்டெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கோ வைராக்கியங்கள் இருக்கோ, தன்னை விட்டு ஓடி போகிற 12 பேருடைய காலையும் என்ன செஞ்சாரு? வித்தவனுடைய காலையும் கழுவினாரு, சபிக்கிறவன் காலையும் கழுவினாரு, ஓடி போறவன் காலையும் ஏசு கழுவினார். நீங்க பாருங்க, நாளைக்கு பேப்பர்ல பாருங்க, இல்ல ஆமா நாளைக்கு பேப்பர்ல பாருங்க, போப்பு காலை கழுவினார் அப்படின்னு படத்தோடு வரும், பாத்துருக்கீங்களா? போப்பு இன்னொரு போதகருடைய காலை கழுவினார். நம்ம முகத்துல முத்தம் கொடுக்கிறோம், அவங்க போப்பு காலை கழுவிட்டு எதுல எங்க முத்தம் கொடுக்கறாங்க? காலில் முத்தம் கொடுக்கறாங்க. நம்ம ஆளுங்க, நான் அப்படி ஒரு இடத்துல வச்சேன், ஒரு இடத்துல 5 வருஷம் இருந்தேன், 5 வருஷமா ஒருத்தன் அந்த ராபோஜனத்துக்கு வரல. ஏன்னா அதிச்சி எவன் காலையாவது போய் கழுவிக்கிட்டு, ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கு அப்படி செய்யுங்கள். அப்ப எப்படி பரலோகம் போக முடியும்? கால் கழுவுறது அவ்வளவு கஷ்டமா? அப்ப இவன் பாவத்தை எப்படி போக்குவாரு? நான் வச்சேன், வைத்துக் கொண்டிருந்தேன், நேத்தான் யோசிச்சேன், மிஸ் ஆகி போச்சே, என்ன பண்றதுன்னு. கால் கழுவுற ஒரு ஊழியம் நமக்கு அவசியம். பகையை அங்க என்ன செய்யலாம்? கொள்ளலாம். அப்படி வச்சு ரொம்ப இடத்துல ஒப்புரவுதல் நடந்திருக்கு. வருஷக்கணக்கா சண்டை போட்டவெல்லாம் பேசி கட்டி பிடிச்சு அழுது தாழ்த்தி, அதனால பெரிய மாற்றங்கள் சபைகளில் உண்டான. உங்களுக்குள்ள பகை இருக்கா? பாம்புக்கு பேரு நல்ல பாம்பு. பாம்புக்கு பேர் என்னது? நல்ல பாம்பு. நல்ல பாம்புனா என்ன செய்யக்கூடாது? கடிக்க கூடாது, கடிச்சா விஷம் இருக்கக்கூடாது, அப்படித்தானே? நல்ல பாம்பு கடிச்சா விஷம் இருக்கா? எல்லாமே இருக்கு. நல்ல விசுவாசி தான், நல்ல பாம்பு தான். ஆனா சீர ஆரம்பிச்சதுன்னா என்ன மாதிரி சீரம் தெரியுமா? கொத்த ஆரம்பிச்சதுன்னா எப்படி கொத்தும்? நல்லா கொத்தும். விஷத்தை இறக்கிச்சுன்னா எப்படி இறக்கும்? நல்லா இறக்கும். இதுதான் நல்ல பாம்பு. அதே மாதிரி நல்ல விசுவாசி தான், நல்லா கொத்துவான், நல்லா பேசுவான், நல்லா பகையை வச்சுக்கிட்டான், ஸ்ட்ராங்கா வச்சு விஷத்தை இறக்குறான். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ள இந்த பகையை மாற்றணும். நான் ஒரு 12 விதமான பகையை சொல்றேன் வேதத்தின் அடிப்படையில். 12 விதமான பகை. 1, ஆதியாகமம் 27:41. ஆதியாகமம் 27:41. யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்தான். மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்து நீங்க மற்றவங்கள பகைக்க கூடாது, பொறாமப்படக்கூடாது. அவனை கத்தர் ஆசீர்வதிச்சார்னா என்ன செஞ்சிட்டோம்? ஆசீர்வதிச்சுட்டு போ. நீங்க உடனே பொறாமப்பட்டு உடனே அவனுக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததை கண்டு ஏசா அவனை பகைத்தான். பகைச்சது மாத்திரமல்ல, சமயம் வரும்போது என்ன செஞ்சிருவேன்? கொன்னுடுவேன்னு சொன்னான். சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் ஒருத்தர் பகைக்கிறது, ஒருத்தருக்கு திறமை இருந்தா பகைக்கிறது. நீ உனக்கு இல்லைன்னா நீ அமைதியா இருக்கணும். நீ மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ பகைக்கிறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. மற்றவங்களை கத்தர் ஆசீர்விச்சார்னா ஆசீர்விப்பார். உன்னை ஆசீர்விக்க வேண்டிய டைம் வரும்போது உன்னைய என்ன செய்வாரு? கத்தர் ஆசீர்விப்பார். மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்த உடனே பொறாமை, மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்த உடனே கோபம், அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா உடனே உனக்கு மூஞ்சி மாறுது. ஏன் மாறுது? 1.5 சேர்த்தா போட்டுக்கிட்டாங்க, 1.5 சேர்த்தா போட்டுக்கிட்டாங்க, பாரு போது பாரு அப்படிங்கிறது. அதெல்லாம் ஆவிதான், பகையின் ஆவிதான் பிரதிபலிக்குது. போறான் பாரு, வர்றான் பாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னது? மற்றவங்க உன்னை விட நல்லா இருக்கிறத பார்த்து, அவங்களுக்கு திறமை இருக்கும், கிருபை இருக்கும், தாளந்துகள் இருக்கும், கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறார். நீ அவங்கள பார்த்து பகைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவனை ஆசீர்வதிச்சா உன்னை ஆசீர்வதிக்கலன்னு சும்மா இரு. நீ அடிமையா இருந்தா அடிமையாயிரு, சுயாதீனா இருந்தால் சுயாதீனாய். கர்த்தர் உன்னை எந்த லெவல்ல வச்சிருக்காரோ அந்த லெவல்ல நீ மெயின்டைன் பண்ணிட்டு போ. அதான் ஒழுங்கு. நீ அதை விட்டுட்டு நீ எதையோ யோசிச்சுட்டு அவன் அப்படி இருக்காரு, அவன் இப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், அவன்லாம் பாரு இன்னைக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா நீ சொல்லக்கூடாது. நீ மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம்
நீ என்ன செய்யக்கூடாது? பகைக்க கூடாது. அப்படி இருக்கா உங்களுடைய? அப்படி ஒண்ணு எண்ணங்கள் இருக்கா? உங்களை விட திறமைகள் உள்ளவங்க, கிருபைகள் உள்ளவங்க, வல்லமை உள்ளவர்கள், கொஞ்சம் நல்லவங்க, அப்படிப்பட்டவங்களை பார்த்த உடனே நீ பகைக்க கூடாது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானா ஆசீர்வதிக்கப்படட்டும், நீ அதை பத்தி கவலைப்படாத, நீ அதை பத்தி யோசிக்காத. அவனை பார்த்தாலே உனக்கு ஆகாது. அப்படிதானே? இரண்டாவது ஆதியாகமம் 37. டேய், அவன் யார்? அவன் உட்கார்றக்கல சோத்துல ஏறி குதிச்சுட்டு குரங்கு மாதிரி கோயில்ல. ஆதியாகமம் 37:4. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டு அவனை. யோசேப்புக்கு இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அடிதடி சண்டை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா தகப்பன் அவனை என்ன செய்யறான்? நேசிக்கிறான். அதான் ப்ராப்ளம். மத்தவங்களை நேசிச்சா நேசிக்கிட்டோம். ஒன்னே ஒரு குரூப் நேசிக்குது இல்ல, ஒன்னே ஒரு குரூப் என்ன செய்யுது? மிச்சம் 11 பேரும் ஒருத்தனை நேசிச்சுக்கிறான்ல. ஆனா நீ மத்தவங்க, இப்ப பெரியவங்க ஒருத்தவங்களை நேசிச்சுட்டாங்க, உடனே பாத்தியா அவனை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டாரு. உடனே பெரியவங்களுக்கு இவங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா பெரியவங்க மேல என்னது? ஒரு பகை உணர்வு. அப்படி இருக்கா? யோசேப்பை பகைத்தல், அதனுடைய இன்னொரு அர்த்தம் பரிசுத்தத்தை பகைத்தல். பாவம் இல்லாத ஜீவியம் அவன் செய்தான், அவனை இவங்க பகைச்சாங்க. கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். யூதாவில் நாம் மல்கியால வாசிக்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். இவர்கள் யோசேப்பை பரிசுத்தவானை பகைத்தார்கள். நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்தவான்களை பகைக்க கூடாது, பரிசுத்தத்தை பகைக்க கூடாது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை பகைக்க கூடாது. யூதா 2:11. மல்கியா 2:11. தப்பா சொல்லிட்டேன். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி. கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். நீங்க பரிசுத்தவான்களையோ பரிசுத்தையோ நீங்க எதிர்க்க கூடாது, பகைக்க கூடாது. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். தகப்பன் ஒரு பிள்ளையை நேசிக்கிறான்னு உடனே நீங்க அவனை பகிச்சிடக்கூடாது. இப்ப அப்பா தம்பி கீழ்ப்படிவான், அதனால தம்பியை நேசிப்பாங்க. பையனை நேசிப்பாங்க, இல்ல பெண்ணை நேசிப்பாங்க. காரணம் என்னன்னா அவன் உடனே நேசிவா. யாக்கோபு குணசாலி, கூடாரவாசி, அவனை நேசிக்கிறாங்க. நீ கீழ்ப்படிஞ்சு நேசத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நீ யாக்கோபை பகைச்சிடக்கூடாது, யோசேப்பை நெஞ்சிடக்கூடாது, பகைக்க கூடாது. உடனே தகப்பனையே பகைச்சிட்டாங்க, அவங்களுக்கு தகப்பனே ஆகாது. மற்றவங்க கொஞ்சம் நல்ல பேர் எடுத்துட்டா அவங்கள நீங்க பகைக்க கூடாது. அவங்கள மற்றவங்க நேசிக்கிறாங்க அப்படின்ன உடனே பாத்தியா பாக்கெட் பண்ணிட்டாங்க, பாத்தியா அந்த ஆள் இப்படித்தான், இந்த ஆள் அப்படித்தான். ஒரு சில வீடுகளில் பிள்ளைகளுக்குள்ள பெற்றோர்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை. அவனுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டான், எனக்கு இதை வாங்கி கொடுக்கல. அவங்க யாரைத்தான் நேசிக்கிறாங்க? அவங்களதான் அதிகமா நேசிக்கிறான். பையனை தான் நேசிக்கிறான், பொண்ணை தான் நேசிக்கிறான், மூத்த பையனை தான் நேசிக்கிறாங்க. இப்படி பெற்றோர்களுக்குள்ளேயே பிரிவினைகளை உண்டு பண்ணிடுவாங்க, பிள்ளைகளுக்குள்ளேயே பிரிவினைகள் உண்டாக்கிடுவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களா? இந்த பேரண்ட்ஸே அப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. இது ஒன்னே மாதிரியே இருக்கு, இது என்னைய மாதிரியே இருக்குன்னு. ஒன்னே மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க நேசிக்கிறது, என்னைய மாதிரி இருக்கலாம் இவங்க நேசிக்கிறதா? இவங்களே சொல்றாங்க இது அந்த சைடு, அம்மா சைடு, இது புத்தி ஈத்தி எல்லாமே அப்படித்தான். அதோட அந்த பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி தர மாட்டான். அப்படிலாம் நீங்க பிள்ளைகளை பார்ஷியாலிட்டி என்ன செய்யக்கூடாது, பகைச்சு நீங்க வளர்க்க கூடாது. அப்படி இருக்கா உங்களுக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற பகை குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. மூன்றாவது, அம்னோனை அப்சலோம் பகைத்தான். காரணம் தான் தங்கச்சி விஷயத்தில் அவன் சரியா நடந்துக்கிறதுனால பயங்கரமான ஒரு பகை அவனுக்குள்ள இருந்துச்சு. ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்குள்ள அப்படி இருக்கா? காயப்பட்ட சம்பவங்கள் அதை வாசிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 13:22 தான் தங்கச்சி விஷயத்துல
தாமார் விஷயத்துல அம்னோன் நடந்து கொண்டது யாருக்கு பிடிக்கல? அப்சலோமுக்கு பிடிக்கல. மனசுல வச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு பயங்கர பகை இருந்துச்சு. என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவம் மனசுல இன்னும் இருக்கா? அடிக்காயமா இருக்கா? ஆறாத காயங்கள், பகை இருக்கா? உள்ளுக்குள்ளே இருக்கு. கடைசியில பாருங்க, 2 வருஷம் கழிச்சு டைம் கிடைக்கும் போது போட்டு தள்ளிட்டான். அவனை காலி பண்ணிட்டான். அந்த பகை அவனை விட்டு என்ன செய்யல? போகவே இல்லை. அது கொலையாகத்தான் மாறி போச்சு. அது ஒரு பெரிய நடுச்சோரா அவனுக்கு நின்றுகிட்டே இருந்துச்சு. இதனால பாதியே கர்த்தர் அவனை ராஜாவாக்குற தகுதி என்ன செஞ்சிட்டாரு? எடுத்து விட்டாரு. நமக்குள்ள பகை இருக்கா? ஏதோ புத்தி இல்லாம, அறிவு இல்லாம யாராவது நமக்கு விரோதமா பல தீங்குகள் செஞ்சிருக்கலாம். நீங்க அதை மனசுல வச்சு நீங்க பகைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம்னா வரமாட்டான், அவங்க வீட்டுல ஒரு சாவுன்னா போக மாட்டான். அப்படி இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் வீட்டுக்கும் போவீங்களா? போவீங்களா? ஆனா இந்த அம்னோன் இவனுக்குள்ள இருக்கிற பகையை நினைக்காம நெஞ்சிட்டான். போய் அன்னைக்கு அடிபட்டு செத்தான். ஒரு விதத்தில் அது ஜட்ஜ்மெண்டா இருந்தாலும் இன்னொரு விதத்தில் ஒரு பகையினுடைய பிரதிபலிப்பு. அவங்க வீட்டில் வந்து கல்யாண கார்டு கொடுத்தாலும் போக மாட்டாங்க, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா போக மாட்டாங்க. அவங்க செத்துட்டா இன்னைக்கு அன்னைக்கு தான் இவன் வெளியூருக்கு டிக்கெட் போட்டிருப்பான். அவங்க வீட்டில் ஒரு நல்லதுன்னா உடனே இவன் டிக்கெட் போட்டு ஊரை விட்டே ஓடி விடுவான். யாராவது தப்பா சொல்லிடுவாங்கன்னு, ஐயோ நான் வெளியூருக்குள்ள போறேன் அப்படிமா. அப்படி பகை இருக்கா உங்களுக்குள்ள? எனக்கு ஒரு நடந்த சம்பவம், யோபு 34:17, நீதியை பகைக்கிறவன் ஆள முடியுமா? நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? நீதியை பகைக்கிறியா? நியாயமா பேசினா பகைக்கிறியா? நீதியா பேசினா பகைக்கிறியா? உனக்கு புத்தி சொன்னா பகைக்கிறியா? யாராவது நீ செஞ்சது தப்புப்பா அப்படின்னா அது நீதியா சொன்னா உடனே என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துக்கு ஒரு ஆளுக்கு போய் சொன்னேன், நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னு. எனக்கு சொல்றீங்கப்பா சார், அவனுக்கும் சொல்லுங்க கொஞ்சம் விட்டு கொடுக்க சொல்லி. அண்ணனும் தம்பிக்கும் பிரச்சனை, 2 பேரும் விசுவாசி, 2 பேருக்கும் உச்சகட்ட பிரச்சனை வந்து பிரிய போறாங்க. பிசினஸ் பிரியுது, வீடு எல்லாம் பிரிய போகுது. நான் சொன்னேன், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. அவன் சொன்னான், எனக்கு வந்து சொல்றீங்கல்ல, நீங்க இதை யாருக்கு சொல்லுங்க? யாருக்கும் சொல்லணும்? அவனுக்கும் சொல்லுங்க. அவனை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு. என்னைய விட்டு கொடுன்னு சொல்றீல்ல, யாரை விட்டு கொடுக்க சொல்லு? அவனையும் விட்டு கொடுக்க சொல்லு. எப்படி இருக்கும்? நீதியை பகைத்தல், சத்தியத்தை நேசி. நீதியாய் உன்னை ஒரு ஊழியக்காரன் சொல்றான்னா நீ அதை என்ன செய்யக்கூடாது? பகைக்க கூடாது. நியாயமா இருக்குன்னா அதை நீ பகைக்க கூடாது. நீதியை நீ பகைக்கிறவன் ஆள முடியாது. உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் ஆளுகையில உட்கார வைக்க முடியாது. சங்கீதம் 50:17. நான் சீக்கிரம் முடிக்கிறேன், ஆனா நீங்க எல்லாரும் நல்ல அபிஷேகத்துக்குள்ள வரணும். எனக்கு 2 ஆசை. ஒன்று, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுது. 2வது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. 3வது, இந்த பாவத்தின் நிமித்தம் உனக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன செய்யணும்? சரியாகணும். அதான் இந்த 7 நாள் கூட்டத்தினுடைய முக்கியத்துவம். சங்கீதம் 50:17. சிட்சையை பகைத்து, சிட்சையை பகைத்தல். ஒரு சிலருக்கு கண்டிப்பு பிடிக்கவே பிடிக்காது, கண்டிக்கிற ஆளை பிடிக்கவே பிடிக்காது. உன்னை எவன் கண்டிக்கிறானோ அவன் தான் உண்மையா நேசிக்கிறான்னு அர்த்தம். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை என்ன செய்யறான்? சிட்சிக்கிறான். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டு. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீங்களா? அப்ப நீ சிட்சியை வெறுக்கிற. கண்டிப்பா நீ விரும்பணும். மாடு நுகத்துக்குள்ளேயே இருந்தாதான் அது பிரயோஜனம். நுகத்துல உட்படலைன்னா அது காட்டு மாடு மாதிரி இருக்கும். உங்களை சிட்சிக்கிறவங்களை நீங்க நேசிக்கிறீங்களா பகைக்கிறீங்களா? இந்த ஆளு எப்பவுமே ஏசிக்கிட்டே இருப்பாருங்க, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் கண்டிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நினைக்க கூடாது. சிட்சையை பகைக்கிறவன் யாரு? துன்மார்க்கன். அது துன்மார்க்கனுக்கு சொல்ல வார்த்தை தானே, அப்படித்தானே? அதுக்கு மேல உள்ள வசனத்துக்கு மேல உள்ள வசனம், தேவன் துன்மார்க்கனை நோக்கி. அப்படி இருக்கா? தேவன் துன்மார்க்கனை நோக்கி. தேவன் துன்மார்க்கன். நீ சிட்சையை பகைத்தனா நீ யாரு? துன்மார்க்கன்.
நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் தான் சொல்றேன். சிட்சிக்கிறவங்களை பார்த்து நீங்க வெறுக்க கூடாது. கண்டிப்பு எங்க இருக்கோ அங்க அன்பு இருக்கும். தமிழ்ல சொல்லுவான், அடிக்கிற கைதான் என்ன செய்யுமா? அணைக்கும். சிட்சிக்கிறவன் தான் உன்னை நேசிக்கிறான்னு அர்த்தம். உன்னை சிட்சிக்கல அப்படின்னா அவன் உன்னை நேசிக்கல, உன்னை கலத்தி விட்டான்னு அர்த்தம். நீங்கள் சிட்சிக்கப்படாதிருந்தால் நீங்கள் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். நீ இந்த சபையின் பிள்ளையா இருந்தா நீ சிட்சிக்கப்படணும். சரி, ஒரு ஊழியக்காரன் எப்படி விசுவாசியை சிட்சிப்பது? தகப்பன் 4 அடி வெளுத்துறான்னு வச்சிருக்காங்க. ஒரு ஊழியக்காரன் எப்படி விசுவாசியை சிட்சிப்பது? முழிக்காதீங்க, கரெக்டா சொல்லுங்க. போதக சிட்சையே ஜீவ வழி. இந்த பாஸ்டர் இப்படி பேசுறாரு, ரொம்ப டஃபா பேசுறாரு, சாபம் போடுற மாதிரி பேசுறாரு. சாபம் போடுறது இல்ல, சாபம் நான் போடுறது என்ன போடுறது? இத மாறினா உனக்கு இப்படி. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு 2 மலையை காட்டினார். இந்த மலையில நின்று சொன்னா அது என்னது? சாபம், அது சாப மலை. இன்னொரு மலையில நின்று சொன்னா அது என்னது? ஆசீர்வாதம். அப்படிதான் பேசினார். பைபிள்ல சாபமலை இருக்கு, நாசமலை இருக்கு. நாசமலைன்னு ஒரு மலை இருக்கு. அதனால நீங்க கண்டிக்கிறாங்கன்னா நீங்க கண்டிக்கிறத பகைக்க கூடாது, ஏத்துக்கணும். ஸ்தோத்திரம். நீதிமான் என்னை தயவாய் குட்டு. தயவாய் குட்டுனா அது எப்படி? இந்த பேப்பர்ல அடிச்ச மாதிரி தான் இருக்கும். பேப்பரை வச்சு ஒருத்தனை அடிச்சா என்ன பிரயோஜனம்? நீதிமான் என்ன செய்யட்டும்? குட்டட்டும். அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? என்னைய போல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாட்டில தலையில உடைக்கிற மாதிரி. என்ன பாட்டில வச்சு தலையில அடிச்சு உடைச்சாதான் தலையில எப்படி வரும்? என்ன வரும்? என்ன வரும்? அப்படித்தானே? இது சும்மா இந்த பிள்ளைகளுக்கு அழும்போது இந்த பாரு அண்ணன் அடிச்சிட்டேன் பாரு, டப்பு டப்புன்னு அடிப்பாங்க. அப்படி ஏமாத்துற வேலை இல்ல. போதக சிட்சை ஜீவ வழி. அந்த வசனம் கேட்கும் போதே ஆபரேஷன் நடந்துடணும். வசனம் கேட்கும் போதே எது நடக்கணும்? ஆபரேஷன். எபிரேயர் 2 பாருங்க. சாரி, எபிரேயர் 4:12 வார்த்தை வந்துட்டு இருக்கும் போதே என்ன நடக்கும் பாரு. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. அது வரும்போதே ஆபரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். கூட்டம் முடிஞ்சு போகும்போது நீ ஆபரேஷன் முடிஞ்சு மயக்கம் தெளிஞ்சு போயிடணும், தெளிவாகி போயிடணும், சுகமாகி. அதனாலதான் யோவான் 15:3 இயேசு என்ன சொன்னாரு? இப்ப நீ கேட்ட உபதேசத்துல இப்பமே நீ என்ன ஆயிட்ட? சுத்தமாயிட்டேன்னு சொல்றாரு. பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும் போதே கிளியர், சுத்திரி போட்டு நடத்தி முழங்கால் போட்டு அறிக்கை செஞ்சுதான் இல்ல, கேட்கும் போதே உனக்கு பாயிண்ட் வரணும். ஆஹா, நம்ம தானோ யாக்கோபை பகைச்சிட்டோமோ, மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நமக்கு என்ன? நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்விப்பார். ஏன் அதை பார்த்து நம்ம பகைச்சுக்கிட்டோம் அவங்களெல்லாம்? அப்படி நம்ம செஞ்சிருக்க கூடாதோ? யோசேப்பை ஏன் நம்ம பகைக்கணும்? தகப்பன் நேசிக்கிறானா அவனுக்கு அவன் உண்மையா இருக்கிறான், நம்ம சரியில்லை, நம்மள மற்றவங்க நேசிக்கலன்னு நம்ம ஏன் பகைக்கணும்? என்னைக்கோ நடந்துச்சு, சரி போறான், அவன் செய்த கிரியை அவன் செய்யறான், அதுக்கு போறான். கர்த்தர் அவனை நியாயம் இருக்கட்டும், ரைட் போ. ஏன் நீ அம்னனை போல பகைக்கிறோம்? நம்ம இனிமே அம்னனை போல நினைச்ச கூடாது, உள்ள வச்சுக்கிட்ட அப்சலோம் போல உள்ள வச்சுக்க கூடாது. இப்படி நீ கேட்கும் போதே கிளியர் பண்ணிக்கிட்டே வரணும். வாசிங்க 15:3 யோவான். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இப்பொழுதே கூட்டம் முடியறதுக்குள்ளேயே உனக்குள்ள டேர்னிங் பாயிண்ட் வந்துடணும். ஆண்டவரே சரியில்லை சுவாமி, நான் இப்படி செஞ்சுட்டேனே, நீதியை பகிச்சிட்டேனே, இதானே சரி, நான் ஏன் இப்படி அநியாயமா செஞ்சுட்டேன், நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் சிக்ஷையை பகிச்சிட்டேனே, என்னைய கண்டிச்சாங்களே, நான் இன்னைக்கு யாருமே என்னை கண்டிக்கல, என்னை கண்டுக்காம விட்டுட்டாங்க, நான் இப்ப காட்டுக்கழுதையை போல மாறிட்டேனே, தவறுதான் சுவாமி, என்னை கண்டிக்கிறதுக்கு தகப்பன் இல்லையே, என்னை கண்டிக்கிறதுக்கு தாய் இல்லையே. யோசிச்சு பாருங்க. உன்னைய கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும். நான் ஒன்னு சொல்றேன், எப்பவுமே நீங்க லீடரா மாறாதீங்க. லீடரா மாறினீங்க அப்படின்னா உங்களை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்க தொண்டனா இருக்கிற வரைக்கும் தான் என்னது உங்களுக்கு கண்டிப்பு.
நீ தகப்பனான பிறகு உன்னை யார் கண்டிக்க முடியும்? பிள்ளைய தான் நீ தான் கண்டிக்கிறவனா மாறுற. அதை விட மற்றவங்க நம்மளை கண்டிக்கிற லெவல்லையே நம்முடைய வாழ்க்கை ஓடி முடிஞ்சா என்னது நல்லது. ஏன்னா அப்பப்ப நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு அர்த்தம். சிக்ஷையை பகைக்காதீங்க. 120 சங்கீதம் 6 வசனம். 120:6. சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். இவங்க பகைக்கிறது எதை? சமாதானத்தை. ஐக்கியமே பட மாட்டாங்க. இவங்க அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. ஐக்கியத்தை பத்தி எல்லாம் இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ராபோஜனம் எடுப்பாங்க, ராபோஜனம் எடுப்பாங்க, காணிக்க கொடுப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனா இவங்களுடைய ஆத்மா எதை பகைக்குது? ஒரு மனதையும் சமாதானத்தையும் பகைக்குது. சமாதானத்தை விரும்புறது இல்ல. பேசி பேசி சண்டை போடுவதை பார்க்கிலும் பேசாமல் இருப்பது நலம். அப்படித்தானே? வாசிங்க. எங்க இருக்கு? எங்க இருக்கு? பைபிள்ல இருக்குது. நீங்க நீதிமொழியில தேடுறீங்க எல்லாரும். வாசிங்க பார்க்கலாம். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நல்லது. இந்த இன்டர்பிரேஷன் நான் அந்த வசனமா சொன்னேன். பேசி பேசி சண்டை போடுவதை பார்க்கிலும் பேசாமல் இருப்பது நல்லது. இது நீதிமொழிகள் 32:1. நீங்க வேகமா பைபிளை போறதுனால தான் சரி தேடுங்கன்னு சொன்னேன். இப்ப அநேகர் சமாதானத்தை என்ன செய்றாங்க? பகைக்கிறாங்க. ஒப்புரவாகுதல் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இல்ல. சமாதானத்தை பகைக்கிற, சமாதானத்தை பகைக்க கூடாது. ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா நீ உடனே என்ன செய்யணும்? டக்குன்னு தாழ்த்திடணும், ஒப்புரவாயிடணும். இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை நீ சமாதானத்துக்காக என்ன செய்யணும்? பயன்படுத்து. இதோட உனக்கு கிளியர் ஆயிருக்கும். இந்த மெக்கா மதீனா போறாங்க பாத்தீங்களா, புனித பயணம், ஹஜ். அவங்க எல்லாம் போகும்போது என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் ஒப்புரவாயிட்டு தான் போறான். வந்தால் சரி, இல்லாவிட்டா அப்படி ஓட்ட முடிஞ்சா போட்டுன்னு சொல்லி. நம்ம அப்படி சமாதானம் பண்றோமா? உங்களுக்கு சமாதானம் உண்டாகுதா? சரி, 5 கூட்டம் 6வது கூட்டம் வந்தாச்சு. யாராவது போய் யார்ட்டையாவது ஒப்புரவானீங்களா? சொல்லுங்க. 5 கூட்டம் முடிஞ்சிருச்சு இல்லையா? யாராவது இந்த 5 கூட்டத்தில் தொடப்பட்டு யாராவது போய் யார்ட்டையாவது மன்னிப்பு கேட்டீங்களா? ஒப்புரவாயிட்டீங்களா? நடக்கல. பாத்தீங்களா? நீங்க நம்ம எல்லாருமே யாரு? சமாதானத்தை பகைக்கிறவர்கள். 10 கூட்டம் முடிஞ்ச பிறகு போலான்னு நினைச்சியோ? இல்ல ராபோஜனத்தில் உட்காரும் போது சோத்திர சோத்திரம் சொல்லிடலாம்னு நினைக்கிறியோ? ஒரு சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் சண்டையெல்லாம் போடுறதில்ல, பார்த்தா தோத்திரம் பண்ணுவேனே, தோத்திரம் பண்ணுவேன், அதெல்லாம் தோத்திரம் பண்ணுவேன். ஆனா தோத்திரம் பண்றது எதுக்கு? ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. ஆனா உண்மையான அன்பு இல்ல. யுவதாஸ் முத்தம் கொடுத்தது கூட நல்லா தான் கொடுத்தான், ஸ்ட்ராங்கா தான் கொடுத்தான். ஆனா எதுக்கு கொடுத்தான்? ஆளை காட்டி கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சான்? கொடுத்தான். நீங்க அப்படி செய்யக்கூடாது. சமாதானம். ஒரு சிலர் சமாதானம் நாங்க நல்லா தான் இருக்கோம். வீட்டுக்கு போய் கேளுங்க, புருஷன் மனைவி சண்டை போட்டிருப்பாங்க, என்னன்னு கேட்டா நல்லா தான் இருக்கும். அது ஒரு குரூப் இருக்கு. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாயை பூசுகிறார்கள். அது உள்ள எப்படி இருக்கு? நொதிக்கிற ரணம். வாசிங்க அந்த வசனம். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேல் பூச்சாய் பூசுகிறார்கள். வாசிங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேல் பூச்சாய் குணமாக்கி வச்சிருது. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு? ஏசாயா 1:6 படி அது வீக்கம், சீல், ரணம். 1:6. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஆனா மூடி மூடி வச்சுக்க வேண்டியதான். எனக்கு நான் விசுவாசத்துக்குள்ள வந்த புதுசுல ஒரு கட்டி வந்தது.
அந்த கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. பெருசாகி கடைசியில் நான் என்ன பண்ணிட்டேன், அது வலிக்கும் போதெல்லாம் தடவி கொடுத்து அந்த பாயிண்ட் நெஞ்சிருச்சு, மூடிடுச்சு. தெரியுமில்ல, கட்டியில ஒரு முளை இருக்கும், நுனி. அது நான் வலிக்கும் போதெல்லாம் சோத்திரம் தடவி கடைசியில் அது என்ன ஆகி போச்சு, மூடிடுச்சு. கடைசியில் கட்டி பயங்கர பெருசாகி நான் பட்ட பாடு இருக்கு தெய்வீக சுகத்துல. அப்பதான் புதுசு, பயங்கர கஷ்டப்பட்டேன். ஒரு உள்ளங்கை அளவு பெருசாயிடுச்சு அந்த கட்டி. உடைச்சு விட்டு ஒரு நாள் நான் உட்கார்ந்து உடைச்சி அந்த சீல் வடிஞ்சு நான் ஒரு டேபிள்ல உட்கார்ந்துட்டு உடைக்கிறேன் கட்டிய, கண்ணை மூடிட்டு. அது வழிஞ்சு வீடெல்லாம் வழிஞ்சு தண்ணி போற வழியா எங்க போகுது, வெளியே போச்சு. அது சீல் பிதுக்கப்படாமலே உள்ளே இருந்துச்சு. இது போல உங்களுக்குள்ள இருக்கா சமாதானம் சொல்லுவீங்க, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், வேற என்ன பண்றது, கல்யாணம் கட்டியாச்சு, சாகர வரைக்கும் இந்த ஆளோட தான் இருக்கணும். சோத்திரம் நல்லாதான் இருக்கும் பாஸ்டர் சொல்லி என்ன பிரயோஜனம். ஒரு சிலர் சொல்றாரு வந்து இதோட ஒரு 10-15 பாஸ்டர் இந்த பிரச்சனை சொல்லியாச்சுங்க, ஐயோ கேவலமா இருக்குங்க. ஏன்னா எல்லா பாஸ்டர்ட்டையும் இதே பஞ்சாயத்து தான், வீட்டுல சண்டை பிரச்சனை. அதனால இப்ப எப்படி இருக்கீங்க, ஒரே வார்த்தை என்னது, முந்தி வந்து பிரச்சனைன்னு பேசணும், இப்ப பிரச்சனை இருக்கானா இப்ப நாங்க எப்படி பேசுறோம், நல்லா இருக்கும், முடிஞ்சு போச்சு. நல்லா கட்டிய பெருசாக்கி நொதிக்கிற ரணத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு நாள் பிச்சுக்கும். சமாதானத்தை பகைக்க வேண்டாம். இந்த கூட்டங்கள் நிமித்தமாவது ஒருவர் போய் என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. சமாதானத்தை நீங்க திருப்பி கெடுத்துக்கிட்டே இருக்க வேண்டாம். சங்கீதம் 129:5. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். சீயோனை பகைத்தல், இது ரெண்டு அர்த்தத்தை சொல்லுது. ஊழியர்களை பகைத்தல், அடுத்து ஊழியங்களை பகைத்தல். நமக்குள்ள ஒரு சிலரை நேசிப்போம், ஒரு சில ஊழியக்காரங்களை, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாலரா அடிக்கிற ஆளுங்களை நேசிப்பாங்க. இவங்களை கண்டிக்கிறவங்க, இவங்க செஞ்ச தப்ப சுட்டி காட்டுறவங்க, அப்படிப்பட்டவங்களெல்லாம் இவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. சீயோனை பகைத்தல், நீங்க இப்படி செய்யக்கூடாதுமா, இப்படி செய்யக்கூடாது ஐயா, தம்பி நீ இப்படி பண்ணாத, அவ்வளவுதான் ஓடியே போடுவான். அப்படி பண்ணக்கூடாது. சீயோனை நீ என்ன செய்யக்கூடாது, பகைக்க கூடாது. ஊழியக்காரங்களை பகைக்காதீங்க, அதே நேரத்தில் ஊழியக்காரங்களை நேசிக்காதீங்க. இது எப்படி, இந்த கான்செப்ட் எப்படி, ஊழியக்காரனை பகைக்காதே, ஊழியக்காரனை நேசிக்காதே. நேசித்தல்ங்கிறது சும்மா மரியாதைக்குரிய நேசம். அவங்க போன உடனே அவங்க பின்னாலே போறது. ஒரு இடத்துல இப்படித்தான், ஒரு அக்கா டிரான்ஸ்பர், ஒரு பெரிய சிஸ்டர் டிரான்ஸ்பர். நான் தான் அப்ப புதுசா போயிருக்கேன், போய் 2வது வாரத்தில் அந்த சிஸ்டர் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஒருத்தர் எந்திரிச்சு சாட்சி நேரம், ஒரு பிரதர் எந்திரிச்சு சாட்சி சொன்னாரு. நானும் சரி ஏதோ வியாதிப்பட்டிருப்பான் போட்டிருக்கு, சோமா இருக்கான், புது ஆளு, நம்மளும் புதுசுன்னு சொல்லிட்டு நானும் உட்கார்ந்துருக்கேன். சாட்சி என்னன்னா தான் சாட்சி ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா, ஐயோ அந்த அக்கா தாய் மாதிரி போயிட்டாங்களேன்னு நின்று மைக்கில் நின்று அழுகுறான். நான் பார்த்தேன், என்னடா இது வித்தியாசமான சபையா இருக்க, சரின்னு சொல்லி விட்டேன். அடுத்த ஆள் இருந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த அக்கா போயிட்டாங்க. நான் சொன்னேன், ஹலோ உட்காரு, செத்து போலையே, உயிரோட தானே இருக்காங்க, செத்து போனாதான் இப்படி அழுது சாட்சி சொல்லுவான். அவங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்காங்க, அதுக்கு அழுகுற, போய் உட்காரியா, இனிமே எவனும் எழும்பாத சாட்சிக்குன்னு, உட்காரு. அவங்க ஒன்னும் செத்து போல, தேவ சித்தப்படி நினைஞ்சிருக்காங்க, டிரான்ஸ்பர் ஆகி அவங்க பின்னாலேயே போயிடுறது. அவங்க இல்லைன்னா கோயிலுக்கு வர்றதில்லை. அப்படிலாம் நீ இருக்கக்கூடாது. நான் தான் சொல்றேன், சீயோனை நீ பகைக்காத, சீயோனை அதிகமா நேசிக்காத. ஊழியக்காரங்களை வந்து நீங்க வந்து ஊழியக்காரர்களாகவே பார்க்கணும், அந்த ஸ்தானத்திலேயே தான் நிப்பாட்டணும். அடுத்த ஸ்தானத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது. உடனே எங்க அக்கா மாதிரியே இருக்கீங்க, எங்க அண்ணன் மாதிரியே இருக்கிற ஏதாவது ஊழியக்காரங்க உங்களை பார்த்து எங்க அக்கா மாதிரி இருக்கான், அண்ணன் மாதிரி இருக்குன்னா அவன் வஞ்சிக்கிறான்னு புரிஞ்சுக்க, ஏமாத்துக்காரன்னு புரிஞ்சுக்க. அந்த பிளேட்டே போடக்கூடாது. அந்த பிளேட்டே என்னது, தவறான கணிப்பு. விசுவாசிகளை பார்த்த உடனே எங்க அக்கா மாதிரி இருக்கு, எங்க அண்ணன் மாதிரி இருக்கு, உடனே அவங்க வீட்டில் போய் உட்காந்து காப்பி குடிக்கிறது, சோறு சாப்பிடுறது,
மத்தவங்களாம் யாரு பிசாசு மாதிரியா இருக்கு? எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அப்படிலாம் நீங்க பழகக்கூடாது. ஊழியக்காரனுடைய நிழல்ல நீ இருக்கலாம், அது முள்ளு மரம். நீ சாஞ்சேன்னு என்ன செய்யும்? குத்தும். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். காட்டு மரத்துக்குள்ள கிச்சிலி மரம், கிச்சிலி மரம் இயேசு, காட்டு மரம் ஊழியக்காரன். இந்த நீ அதுல என்ன செய்யலாம்? கனியை புசிக்கலாம், நிழலில் தங்கலாம், மரத்தில் சாய்ந்தால் குத்தும். வாசி உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம். நான் வசனம் தான் சொல்றேன். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. ஊழியக்காரன் இருந்து கனியை பறிச்சுக்கலாம், நல்ல சுவாவங்களை நீ கத்துக்கலாம், பிரேயர் லைஃப பயன்படுத்திக்கலாம், உபதேசத்தை கேட்டுக்கலாம், அவனுடைய ஜபத்தின் மூலமா நீ விடுதலை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அவனுடைய ஜபத்தில் அந்த நிழல்ல நீ என்ன செய்யலாம்? தங்கலாம். அவ்வளவுதான். இல்ல அப்படி நான் போய் சாஞ்சிக்குவேன் அப்படின்னா முள்ளுதான், குத்தம். ஊழியக்காரங்க ஒரு சிலர்லாம் ஊழியக்காரங்கள ஒரு சிலரை நேசிப்பாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள். அப்படிதான் நீங்க பரந்த மனப்பான்மையில தான் என்ன செய்யணும்? செயல்படணும். சீயோனை பகைத்தால், அடுத்து சீயோனை பகைத்தல்னா ஊழியத்தை வெறுப்பது. ஒரு சிலர் தாம் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டாங்க, சீயோனை பகைக்கிறாங்க. இது பயங்கரமான ஊழியம், அது ரொம்ப டஃப், ரொம்ப கஷ்டம், அப்படி பண்றாங்களாம், இப்படி பண்றாங்களாம், அப்படி நடத்துறாங்களாம், எப்படி நடத்துறாங்களாம். ஏன் உன் பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுத்து பாரு, எப்படி நடத்துறான்னு பாரு. அவனு இதை விட மோசமெல்லாம் நடத்துறான் ஊழியத்துல, உலகத்துல. யோசிச்சு பாரு, உலகத்துல எப்படி. இப்போ ஊழியத்தை நீ ஏன் பகைக்கிற? அது இயேசு ஏற்படுத்தின ஊழியம், அப்போஸ்தல ஊழியம். அவருக்கு தெரியாதா ஊழியத்துல கஷ்டம் இருக்குன்னு? தெரியுமா தெரியாதா? நல்ல விசுவாசினா வீட்டுல ஒரு பிள்ளையாவது ஊழியத்து கொடுத்துருக்கணும். ஒரு நல்ல விசுவாசின்னு சொன்னா தன்னுடைய வீட்டுல ஒரு பிள்ளையாவது எதுக்கு கொடுத்துருக்கணும்? ஊழியத்துக்கு கொடுத்துருக்கணும். சரி, எனக்கு ஒரே பிள்ளை தான், என்ன பண்றது? அதையும் நீ பலிபீடத்துல வச்சிருக்கணும். அதான் உபதேசம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுல நான் இருக்கும்போது 2வது பையன் போனான். அதே அடுத்த வருஷம் நான் தான் இருந்தேன். மூத்த பையன் போயிட்டான். அதுக்கு அடுத்த வருஷம் நான் தான் இருந்தேன். அந்த வீட்டுல இருந்து அந்த பெண் பிள்ளையும் போயிடுச்சு. 3 பிள்ளைகளையும் நெஞ்சிருச்சு, ஒழித்து போயிடுச்சு. ஏன் அந்த அம்மா அப்பாவை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்க சொல்ல தெரியாதா? யோசிச்சு பாருங்க. இப்படி எத்தனையோ வீடுகள். அதே மாதிரி முதல்ல ஒரு பையன் வந்தான் ஒரு வீட்டுல, அடுத்து ஒரு பொண்ணு வந்துச்சு, அடுத்து அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க. இப்படிலாம் கத்தருக்காக சேவைக்காக அவங்க எல்லாம் சீயோனை பகைக்க செய்யறாங்க. சீயோனை என்ன செய்யறாங்க? நேசிக்கிறாங்க. உலகத்துல கல்யாணத்தை கட்டிக்கிட்டு நீ அவனுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு நீ அலைகிறதுக்கு, அவனுக்கு செலவழிச்சுக்கிட்டு பின்னால ரோடா அலைகிறதுக்கு ஊழியத்துக்கு போனா ரொம்ப நல்லது. என்ன ஊழியத்துக்கு கேன்வாஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன். சீயோனை நீ பகைத்தால் நீ ஊழியத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப மாட்ட. அதான் பாஸ்டர் வில்சன் அன்னைக்கு சொன்னாரு பாளையங்கோட்டையில. ஒரு அவிசுவாசி தன்னுடைய பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்புறதுல என்ன செய்யறான்? ஒரு மற்ற மார்க்கங்கள்ல இருக்கிறவங்க இந்துக்கள் கூட தன் பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியம் சேவையா போட்டோம் அப்படின்னு சொல்றான். ஓரளவு விசுவாசி அவன் என்ன செய்யறான்? பாதி கொடுக்கறான், பாதியே யோசிக்கிறான். ஆனா நல்ல விசுவாசி சுத்தமா ஊழியனாலே மிரண்டு ஓடுறான். ஊழியத்துக்கு தன் பிள்ளைகளை என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறதே இல்லை. அப்படி செய்யக்கூடாது. கேரளால ஒரு பிள்ளை ஊழியத்தில் இருந்தா, அவ தங்கச்சி ஊழியத்துக்கு வர்றா. இவ போய் அக்காட்ட, அவ ஏற்கனவே ஊழியத்துக்கு போறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஊழியத்துக்கு போகணும். இப்ப வந்த இடத்துல ஊழியத்தில் இருக்கிற அக்காட்ட சொன்னா, நான் இப்ப இந்த வருஷம் ஊழியத்துக்கு இறங்க போறேன். ஊழியத்துக்கா? என்னைய கேட்காம நீ எப்படி வரலாம்? நான் மாட்டிக்கிட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கேன். யாரு சொன்னது? அம்மாவை கூப்பிடு, நான் உன்னை அனுப்புறதுக்கு ஒத்துக்க மாட்டேன். யாரு?
அக்கா, ஊழியத்தில் இருக்கிற அக்கா. உடனே அந்த பிள்ளை பயந்து போயிட்டா. பாஸ்டருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. பாஸ்டர் கூப்பிட்டாரு, என்னம்மா நீ ஃபார்ம் வாங்கி கொடுக்கலையான்னு. இல்ல எங்க அக்கா இப்படி சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி. உடனே அக்காவை கூப்பிடுனாரு. அக்கா வந்துச்சு, போய் பெட்டி எடுத்துட்டு வான்னாரு. என்னதுக்கு? பெட்டி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வா. அதுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பாஸ், என்ன பாஸ்? பெட்டி எடுத்துட்டு வா. எதுக்கு பாஸ்? டிரான்ஸ்பரா? வீட்டுக்கு டிரான்ஸ்பர் உனக்கு. ஓடு, வீட்டுக்கு ஓடு. பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடு. அழுதுச்சு. உனக்கு ஊழியமே கிடையாது. என்னைக்கு ஊழியத்துக்கு வர்ற ஆளு ஊழியத்துக்கு வராதுன்னு சொன்னியோ அன்னைக்கு உன் ஊழியம் முடிஞ்சு போச்சு. நீ போ, உன் தங்கச்சி நாங்க ஊழியத்துக்கு எடுக்க போறோம். ஏன்னா அவ ஊழியம் செய்யணும்னு என்ன செய்யறா? ஆசைப்படுறா. ஊழியத்துக்கு அஞ்சை உள்ளவங்க வருத்தம். நீ இங்க இருந்துட்டு குழப்படி பண்றாலும் எங்க கிளப்பு. ஓடு, வீட்டுக்கு ஓடு. உனக்கு இனிமே இந்த ஊழியம் என்ன செய்யாது. சீயோனை பகைக்கிறாயா? ஊழியத்தை பகைக்கிறாயா? யோசிச்சு பார். நீதிமொழிகள் 13:24. இப்பதான் முக்கியமான சப்ஜெக்டுக்கு வர்றோம். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைய கண்டித்து வளர்க்காதவன் தன் பிள்ளைய என்ன செய்யறான்? பகைக்கிறான். பிள்ளைங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிள்ளைகளை நீங்க கரெக்டா கொண்டு வரணும். அது சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ அறிவுள்ள பிள்ளையோ அறிவில்லாத பிள்ளையோ அழகான பிள்ளையோ அழகில்லாத பிள்ளையோ உன் பிள்ளைதான். அதை பத்தி உத்தரவாதம் தேவன் யார்கிட்ட கேட்பாரு? அவன்கிட்ட தான் கேட்பாரு. அந்த பிள்ளைகளை கரெக்டா கொண்டு வரணும். பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ வயசு கம்மியோ கூடயோ கரெக்டா நீ வளர்க்கணும். கோடு போட்ட மாதிரி வளர்க்கணும் பிள்ளைய. முழு பொறுப்பும் உனக்கு தான். சும்மா இஷ்டத்துக்கு வளர்த்துக்கிட்டு அது ஒரு இடத்துல உட்காராது. ஜப நேரத்தில் தான் அழும், ஜப நேரத்தில் தான் சாப்பாடு கேட்கும், ஜப நேரத்தில் தான் வம்பு பண்ணும். நீங்க அழகா பிள்ளைகளை வளர்க்க தெரியணும். அவன் கேட்கிறான் பாருங்க, மனோவா அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நான் நடத்த வேண்டும் சொல்லுங்க. நான் அப்படியே என்ன செய்யறேன்? வளர்க்கிறேன், நடத்துறேன். அவனை பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து. முதிர் வயதில் அவன் என்ன செய்ய மாட்டான். அதை பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அப்ப நீ உன் பிள்ளைய கண்டிக்கலன்னா உன் பிள்ளைய என்ன செய்யற? பகைக்கிறன்னு அர்த்தம். கரெக்டா வளர்க்கணும். எப்படி பேசணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், வீட்டுக்கு யார் வந்தா என்ன செய்யணும், எப்படி பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, யாருக்கிட்ட போகக்கூடாது, யாருக்கிட்ட பேசலாம், யாருக்கிட்ட காசு வாங்கக்கூடாது, யாருக்கிட்ட காசு வாங்கலாம், அதெல்லாம் நீங்க கரெக்டா சொல்லி கொடுக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் போய் காசு கேட்கும். பாத்திருக்கீங்களா? சில பிள்ளைங்க அது அந்த பேரண்ட்ஸ் சரியா வளர்க்கல. வந்த உடனே தாத்தாட்ட காசு வாங்க காசு வாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பான். அது வந்த வீட்டுல சொந்தக்காரண்டையும் காசு கேட்கும், அப்பா கூட வேலை பார்க்கறவனையும் காசு கேட்கும். ஏன்னா இப்படித்தானே வளர்த்திருக்க நீ. தமிழ்ல சொல்லுவான், முருங்கையை முறிச்சு வளரே. அதுபோல உன் பிள்ளைய கரெக்டா நீ வளர்க்கணும். வளர்த்தீங்கன்னா ஒரு அருமையான எருசலேமை உருவாக்குகிறாய், இல்லாவிட்டால் அருமையான சீயோனை உருவாக்குகிறாய். நீங்க இஷ்டத்துக்கு வளர்க்க கூடாது. நான் சொல்றது ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டம். நேற்றுலாம் ரொம்ப சொல்லிட்டேன், ஓவர் டோஸ். நான் அது உண்மையா சொல்றேன். சில வீடுகளில் பிள்ளைகளுக்கு இந்த டாய்ஸ் வாங்கி கொடுக்கறதே கணக்குழக்கு இல்லாத காசு. உண்மைதானே? நீ காணிக்க கூட 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிற. ஆனா நீ உன் பிள்ளைக்கு பொம்மை மட்டும் 1000 ரூபாய்க்கு என்ன செய்யற? மாசத்துக்கு வாங்கி கொடுக்கற. பொம்மை வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா அது வேஸ்ட் ஆக்குறத பார்த்து திருப்பியும் அடுத்த நாள் என்னது வேஸ்ட் தான் ஆகுறான். வேஸ்டே ஆகாத மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்துரு. நீங்க ரொம்ப வீணாக்குறீங்க, பணத்தை வீணாக்குறீங்க ரொம்ப. பிள்ளைகள் விஷயத்துல ட்ரெஸ் பாருங்க, அவங்க போடுற ட்ரெஸ் சிபிஎம் ஸ்டைலே கிடையாது தன் பிள்ளைகளுக்கு. இவங்க காலத்துல இப்படி எல்லாம் உடுத்துனாங்களா? உடுத்த முடியலன்னு வருத்தத்தில் இப்படி பண்றாங்களான்னு தெரியல. போட்டு அதுக்கு இந்த என்ன ஃபேஷன் ஷோல வர்ற மாதிரி தான் 3ஆம் கிளாஸ்லயே ட்ரெஸ் பண்ணி விட்டா திருப்பி அது 4ஆம் கிளாஸ்ல அதை தான் போடும்.
7ஆம் கிளாஸ்ல அப்படித்தான் போடும். காலேஜ் வரும்போது அவ ஃபேஷன் ஷோக்கே போயிடுவா. நம்ம அப்படி போடக்கூடாது. பெண்டிகாஸ்ட் ஸ்டைல்லே வளர்க்கணும் பிள்ளைய. சின்ன வயசுலயே அந்த எருசலேம் சியோன் அதை நீ போதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஊழியத்தின் அந்த இதை நெஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் ஊட்டிக்கிட்டே இருக்கணும். நீ அந்த தாழ்மை, பாடுபடுதல், ஊழியர்களோட கீழ்ப்படிதல், இப்படி நீங்க அழகாக பிள்ளைகளை மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். அப்போ அது ஒண்ணு கல்யாணம் கட்டி போனாலும் நல்ல ஒரு விசுவாசியா நிற்கும். ஊழியத்துக்கு போனாலும் நல்லா ஷைன் பண்ணும். இல்லைன்னா ஊழியத்தில் வந்துட்டு இங்கே குழம்பிக்கிட்டே கிடக்கும். கல்யாணம் கட்டி கொடுத்தா உனக்கு சிலுவையிலும் பெரிய சிலுவையா இருக்கும். அதனால நாம் பிள்ளைகளை பகைக்கிறோம் சொல்லியிருக்கு. எப்படி பகைக்கிறோம்? சரியா வளர்க்காதனால பகைக்கிறோம். சரியா சின்ன பிள்ளைகளை கூட அழகா ட்ரைனிங். நீங்க பாருங்க, இந்த கூத்தாடிங்க பிள்ளைங்களை எப்படி கண்ட்ரோல் எப்படி வளர்ச்சிருக்கான் பாத்தீங்களா? இந்த ரோட்ல அந்த பிள்ளைங்க என்ன ட்ரைனிங் கொடுத்து அது கம்புல ஏறி போகுது பாத்தீங்களா? நான் ஒரு நாள் ஞாபகம் இருக்கா, சென்னையில சிஸ்டர்ஸை கூப்பிட்டு விட்டேன். ஃபெய்த்தம் வாசல்ல ஒருத்தன் டம் 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 டம்னு அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டான் இன்னொரு சைடு கதவுல. நான் எட்டி பார்த்தேன், என் ரூம் மாடி. நான் எட்டி பார்த்தா அவன் 2 கம்பை நட்டி கயிறை கட்டிட்டான். எனக்கு புரிஞ்சு போச்சு, இதுல ஏதோ இப்ப வேடிக்கை காட்ட போறாங்க. வித்தியாசமான ஒரு வேடிக்கை. உங்களுக்கு நீங்களாம் பார்த்திருப்பீங்க. உடனே நான் ஃபெய்த்தம்ல உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாம் இங்க பாரு, எல்லாரையும் கூப்பிட்டு விட்டேன். பாரு, வேடிக்கைக்காக பிராக்டிஸ் எப்படி கொடுக்குறான் பாரு. அந்த பிள்ளை அந்த கயிறுல நடக்குது. நம்மால் ரோட்லயே ஒழுங்கா நடக்க மாட்டாங்க. கீழே விழுந்து காலை ஒடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹீல்ஸ் மாட்டிக்கிட்டு பட்டாக்குன்னு போய் கால் புரண்டு ஒரு நாள் ஹீல்ஸ் போட்டு 9 மாசம் படுத்து விசுவாசி பொண்ணுங்க செருப்பு போட தெரியாம போட்டு அந்த பிள்ளை கயிறுல என்ன செஞ்சது? நடக்குது. அழகா நடக்குது. நடப்பீங்களா நீங்க? யாராவது நடந்துருவீங்களா? 10 அடி உயரத்துல அழகா கயிறுல நடந்து பேலன்ஸ் பண்ணி அங்க போச்சு. திரும்ப அந்த கயிறுல நடுவில் நின்றுட்டு ஆடுது பாருங்க. ஆட்டம் கீழே விழக்கூடாது, ஆட்டமும் நின்றக்கூடாது. சும்மா பயங்கரமான ஆட்டம். அதுக்கு அடுத்து செருப்பு போட்டு அதுல நடக்குது அதே கயிறுல. அதுக்கு அடுத்து பிளேட், சாப்பிடுற பிளேட்ல கால வச்சு எதுல நடக்குது? அந்த கயிற்றுல நடக்குது. என்ன மாதிரி பிராக்டிஸ் கொடுத்திருக்கான். அதுவும் பிள்ளை தானே. உன் பிள்ளையோட அது சும்மா வெறும் கஞ்சி தான் குடிக்குது. உன் பிள்ளையோட எப்படி குடிக்குது? அடம் பிடிச்சு நீ என்னெல்லாமோ வாங்கி கொடுத்துக்கிட்டு அதை சோறையே சாப்பிடாம வளர்த்து விட்டு காத்தாடி மாதிரி சுத்த விட்டுருக்க. அப்படித்தானே? கரெக்ட் தானே? யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைங்க வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு அது கண்டிஷன் அடி வெளுத்துருவானுங்க. அது அப்படி வில்லு மாதிரி வளையுது. அது 5ல வளைச்சிட்டான், இது 50லயும் என்ன செய்யும்? அது வளையும். நம்ம சத்தியத்தில் வளர்க்கிறோமா? சண்டே ஸ்கூல் வர போக மாட்டேங்குது. என் பிள்ளை சண்டே ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது. நீ போகும்போது என் வீட்டுக்கு கூட்டு போற, நீ விட்டுட்டு போ. அது போகலன்னு சொன்ன உடனே இவன் கூட்டு போயிடுறானே. அதே மாதிரி நீ ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டிட்டு விட்டு வரியா? போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு கொண்டு போய் கேட்ல விட்டு பூட்டு வந்துடுற. ஏன்னா காசு கட்டியிருக்கல. இதுக்கு நீ அப்படி செய்ய, விட்டு போ. அப்படி உன்னை தாண்டி வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நீ வீட்டுல இருந்து எங்க கொண்டு வந்து விடணும்? அடிச்சு கொண்டு வந்து சண்டே ஸ்கூல்ல விட்டு போனோம். சரி வேணாம் இன்னைக்கு போற மாட்டேன்னு சொல்லிட்டான். உடனே இவரு சப்போர்ட், அப்பா போக மாட்டேன்னு சொல்லிட்டா, விட்டுரு. ஏன்னா இவர் இப்படித்தானே வளர்ந்தாரு, அவங்க அப்பா இப்படித்தான் வளர்த்திருப்பான். அதனால இந்த புத்தி தான் அவனுக்கு இருக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஸ்கூல்லயும் இதே கேஸ் தான். ஒரு பரீட்சை ஃபெயிலுங்க நம்ம பிள்ளைன்னு, அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஒன்னும் கண்டிக்காத, விட்டுரு. திருப்பி எப்படி படிப்பாம? அடுத்த வருஷம் அடுத்த மாசம் மிட்டம்ல வருவான், 3 பேப்பர் ஃபெயிலு, விட்டுரு. 10th வீட்டுல உட்கார்ந்துருப்பான். அப்படிதானே? திருப்பி உன் பிள்ளை கஜினி முகமது தான். கஜினி தானே? 16 தரம் போட்டு சண்டை போட்டு என்ன செய்யல, ஜெயிக்கல. எழுதிக்கிட்டே இருப்பான். வருஷம் வருஷம் அட்டெம்ப்ட் அரியர்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பான். நீ அழகா வளர்க்கணும்.
திருப்பி இல்லைன்னா உட்காந்து 3 வயசுல ஜெபம் பண்ண வேண்டியதான். இயேசுவே கீழ்ப்படியில, அன்பில்ல, சால்மையில, எழுத்துட்டான், அடிச்சுட்டான், பிடிச்சிட்டான். கரெக்டா இருக்கணும். உன்னைய பார்த்த உடனே உட்காருனா என்ன செய்யணும்? அது அதுக்காக பாசமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. அன்பினுடைய பிரதிபலிப்பே என்னதுதான்? கண்டிப்பு. அப்படிதான பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 29:10. இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள். உத்தமனை பகைத்தல். உத்தமர்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆவிக்குரியவங்களை ஒரு கூட்டம் பகைக்கும். நல்லா ஜெபிச்சா, ஆமா ஜெபிச்சிட்டான், ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டான், பெரிய தீர்க்கதரிசி சொல்லிட்டான், கர்த்தருக்காக எதையாவது செஞ்சா அவங்களை நீங்க பகைக்க கூடாது. இரத்த பிரியர் உத்தமர்களை பகைக்கிறார்கள். உத்தமன் சொன்னா பாவம் இல்லாதவன், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யான், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவம் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும், அப்பொழுது நான் உத்தமனாகி. பாவம் இல்லாத ஒரு ஜீவியத்தை மெயின்டைன் பண்ணணும்னு ட்ரை பண்றவன் தான் யாரு? உத்தமன். உத்தமனா இருந்தாதான் உனக்கு ஈசாக்கு உருவாவான். 99 வயதுல கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசினாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டே உத்தமனாயிரு. உத்தமர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள். கர்த்தரை நேசிக்கிறவங்கள உங்களுக்கு பிடிக்காது, ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்கள பிடிக்காது, சபையிலேயே நல்ல ஜெபம் பண்றவனை பிடிக்காது, ஆனா லேட்டா வர்றவனை பிடிக்கும், பின்மாற்றக்காரனை பிடிக்கும், குறை சொல்றவனை பிடிக்கும், சண்டை போடுறவனை பிடிக்கும், தோல்வி உள்ளவனை பிடிக்கும், உன்னுடைய ஆவியோடு ஒத்து போறவனை பிடிக்கும். ஆனா ஆவிக்குரியவனை எனக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. நல்லா ஜெபம் பண்றவனோட சேர மாட்டேன், ஊழியன் செய்கிறவனோட சேர மாட்டேன். அப்படித்தானே? உத்தமர்களை பகைக்கிறீங்களா? எபேசியர் 5:29. சொந்த மாம்சத்தை பகைத்தவன், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. சொந்த மாம்சத்தை பகைத்தல். சொந்த மாம்சம் என்ன? புருஷனை பகைத்தல், இல்லாவிட்டால் மனைவியை பகைத்தல். அதான் சொந்த மாம்சம். மனைவியை பிடிக்காது, புருஷனை பிடிக்காது. வேற யார பிடிக்க போது உனக்கு? வேற யார பிடிக்குது? புருஷனை பிடிக்கலையா? மனைவியை பிடிக்கல. அப்ப நீ சொந்த மாம்சத்தை என்ன செய்யற? பகைக்கிற. பைபிள் சொல்லுது சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. இங்க 1000 பேர் இருக்கானே சொந்த மாம்சத்தை பகைத்து. அடுத்து கடைசியாக 1 யோவான் 2:9. சகோதரனை பகைக்கிறவன். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். சொல்லுங்க பார்க்கலாம். 12 சொல்லலையா? என்னது? 11 சொல்லியிருக்கனா? கடைசியா கர்த்தரை பகைக்கிறவன். இதெல்லாம் முடியும் போது பைனல் பூர்ணம் வந்து யாரதான் பகைக்கிற? கர்த்தரை. 2 நாளாகமம் 19 2 அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? கர்த்தரை பகைக்கிறவர்கள், இவங்களுக்கு உபதேசம் பிடிக்காது, பிரமாணம் பிடிக்காது, சபை பிடிக்காது, ஆண்டவர் மேல கூட கோபம், ஆண்டவர் மேல கூட வெறுப்பு. ஆமா, நான் ஜெபம் பண்ணிட்டேன், என்ன நடந்துச்சு? உபவாசம் எடுத்தேன், என்ன நடந்துச்சு? நல்லா, அவன் தான் நல்லா இருக்கான், நான் எவ்வளவோ ஜெபிச்சேன். இப்ப பகை யார் மேல வந்துருச்சு? தெய்வத்து மேலே வந்துருச்சு. வெறுப்பு, ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு வெறுப்பு. அதுதான் கர்த்தரை பகைத்தல். எல்லாரும் கண்களை மூடுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். 12 பகைய இருதயத்தில் எழுதியிருக்கீங்களா, பேப்பர்ல எழுதியிருக்கீங்களான்னு பார்க்கலாம். இல்ல, நாங்க இப்போ இருதயத்தில் எழுதியிருக்கோம், வீட்டில் போய் நாங்கள் அசை போடுவோம் அப்படிங்கிறீங்களா? அது நீங்க அசை போட்டதுதான் தெரியுது. அந்த புக்கு டைரி எல்லாம் கிழிஞ்சு போய் எல்லாம் குப்பை ஆகி கிடக்குது ஒவ்வொரு வீட்லயும். அப்படிதானே? 1 யாக்கோபை பகைத்தல், 2 யோசேப்பை பகைத்தல், 3 அம்னோனை பகைத்தல், 4 நீதியை பகைத்தல், சிட்சையை பகைத்தல், சமாதானத்தை பகைத்தல், சியோனை பகைத்தல், பிள்ளையை பகைத்தல், உத்தமர்களை பகைத்தல்,
சொந்த மாம்சத்தை பகைத்தல், சகோதரனை பகைத்தல், கர்த்தரை பகைத்தல். இப்படிப்பட்ட பகையை வச்சுட்டு நம்ம எங்க போய் ராபோஜனம் எடுக்கிறது? நான் ஜெபம் பண்ண போறேன், கர்த்தாவே இந்த 6வது கூட்டத்தோட எல்லாரும் ஒப்புரவாயிடணும். பக்கத்து வீட்டில் குழாயடி சண்டையில, மார்க்கெட் சண்டையில, அண்ணன் தம்பி சண்டையில, அக்கா தங்கி சண்டையில, ஊழியக்காரங்க சண்டை, விசுவாசி சண்டை எல்லாம் இந்த 6வது கூட்டத்தோட க்ளோஸ் ஆயிடுமா? அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்க எல்லாம் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். பகை இயேசு சிலுவையிலே கொன்ற ஒரு வல்லமை. பகை அது ஒரு நடுச்சுவர், இயேசு அதை தகர்த்தார். இந்த கூட்டத்தில் உன்னுடைய அறிக்கையின் மூலமாய் பகை தகர்க்கப்படட்டும், பகை கொல்லப்படட்டும். கர்த்தாவே, நான் சிட்சையை பகைத்தது தவறு, என் சகோதரனை பகைத்தது தவறு, சொந்த மாம்சத்தை பகைத்தது தவறு, நீதியை பகைத்தது தவறு, எனக்கு விரோதமாய் பேசினவர்களை நான் பகைத்தது தவறு, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்து பகைத்தது தவறு, மற்றவர்கள் மற்றவர்களை நேசிப்பதை பார்த்து நான் பகைத்தது தவறு, உம்மை நான் பகைத்தது தவறு. சமாதானத்தை பகைத்தது தவறு. இந்த 12 விதமான காரியங்களில் எந்த பகை உங்களுக்குள் இருந்தாலும் இப்பொழுது அதை கொல்லுங்கள், அந்த சுவரை உடையுங்கள். இந்த 12ல எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு காரியம் கூட நம்முடைய பகுதியில் குறைவாக இருக்கலாம், 2 காரியம் குறைவாக இருக்கலாம். முழங்கால போட்டு கத்தட்ட சொல்லு, கர்த்தாவே என்னை நீர் நேசித்தீரே, கர்த்தாவே நான் மற்றவர்களை நேசிக்க முடியவில்லையே, நான் சமாதானத்தை பகைத்து விட்டேனே சுவாமி, இன்றைக்கு நான் பகையை சிலுவையில கொல்ல வாஞ்சிக்கிறேன். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு வாயை திறந்து ஆமென். பகையை சிலுவையில கொல்லுங்கள். பகைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். பழைய பகை வர்மம் எல்லாம் உங்களை விட்டு விலகட்டும். குடும்ப பகை, சொந்த பகை, பழைய பகை, சந்ததி சந்ததியா வருகிற பகை எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்படட்டும். யாவரோடு சமாதானமா இருக்க நாடுங்கள். ஒரு 5 நிமிஷம் டைம். இந்த 12 காரியத்தில் எது உங்களுக்கு மேல தவறுன்னு ஆவியானவர் சுட்டி காட்டுறாரோ, உங்களுடைய மனசாட்சி எது தவறுன்னு சுட்டி காட்டுதோ அதை நீங்கள் அறிக்கையிட்டு சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் மரித்ததின் நோக்கமே பகையை சிலுவையில் கொல்லும்படியாகத்தான் அவர் வந்து மரித்தார். பகை இருக்கிற வரைக்கும் சிலுவையிலே வெற்றி சிறந்த நோக்கம் நிறைவேற்றப்படாமல் போய்விடுகிறது. அவருடைய சிலுவையின் மரணத்தினுடைய பிரதிபலிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால் உனக்குள்ள இருக்கிற பகை இன்றைக்கு அழிக்கப்பட வேண்டும். அது ஒரு நடுச்சுவர், அதை இயேசு தகர்த்தார். இன்றைக்கு நீ பகையை தகர்ப்பாயாக. இயேசு செய்த அதே காரியத்தை நீ இன்றைக்கு செய்ய வேண்டும். அந்த நடுச்சுவரை தகர்த்துப்பார், உன் வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டாகும். அதுதான் உன் வாழ்வின் முன்னேற்றத்தை தடுக்கிற நடுச்சுவர். உன் ஜெபம் கேட்கப்பட முடியாதபடி உனக்கும் தேவனுக்கும் நடுவே நிற்கிற நடுச்சுவர் அதுதான். உன் வாழ்க்கையில், ஊழியங்களில், உன் குடும்பத்தில், உன் தொழிலில் முன்னேறி போக முடியாமல் தடுக்கிற நடுச்சுவர் அதுதான். இன்றைக்கு இந்த அறிக்கையின் மூலமாக இந்த நடுச்சுவரை நீ தகர்க்கிறாய். ஒரு அபிஷேகம் வரும், நீ முன்னேறி செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தின் வசனத்தில் சொல்லப்பட்ட சில பகையின் அனுபவங்கள் எனக்குள் இருப்பதை நான் தேடி கண்டுபிடித்தேன். அப்படி என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், அதிலிருந்து விடுதலை பெற வாஞ்சிக்கிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். நாணலை போல இருந்தால், இருதயம் செம்மையாயிராவிட்டால், கசப்பான பிச்சில் அகப்பட்டிருந்தால், பாவக்கட்டில் அகப்பட்டிருந்தால், புளித்த மாவையாகிய துர்க்குணம் உங்களுக்குள் இருந்தால், பணத்தை நம்பி இருந்தால், நீங்கள் எழும்பி அறிக்கையிடுங்கள். சமாதானத்தை பகைத்து, சிட்சையை பகைத்து, நீதியை பகைத்து, தேவனை பகைத்து, சொந்த மாம்சத்தை பகைத்து, சகோதரனை பகைத்து, ஆவிக்குரிய ஜீவியத்தை பகைத்து, யாக்கோபை பகைத்து, யோசேப்பை பகைத்து, அம்னோனை பகைத்து இந்த பாதையிலே நீ பயணப்பட முடியாது. அப்படியானால் உன்னுடைய பயணம் வேறு பகுதிக்கு போய் சேர்ந்துவிடும். உன்னுடைய இலக்கை நீ தொட முடியாது. இன்றைக்கு நீ உன்னுடைய அறிக்கை செய்யும் பொழுதே பகையை நீ தகர்க்க வேண்டும், கொல்ல வேண்டும்.
உன் வாழ்க்கையின் நடுச்சுவர் தகர்க்கப்படட்டும். தடை செய்கிற வல்லமைகள் நொறுக்கப்படட்டும். ஒவ்வொரு அறிக்கையிலும் ஒவ்வொரு பகை உடையணும். நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எழும்பி அறிக்கை செய்து உங்களை தேவனோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்கள். நீ கூட்டம் முடிஞ்சு போகும்போது இன்னும் உனக்குள்ள பகை இருக்குன்னு ஆவியானவர் சொல்லக்கூடாது. ஆமா, சவுல் பெலிஸ்தரை கொண்டதினால் அவனுக்கு நல்ல மேன்மை கிடைத்தது. சூழ்நிலை மாறின பொழுது அதே பெலிஸ்தரின் தேசத்திலே அவன் போய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதான் அபிஷேகத்தில் உள்ள தெய்வீக வல்லமை. அதே பெலிஸ்தருடைய ராஜாக்களுடைய இடத்திலேயே போய் அவர்களோடு சமாதானமாய் வாழ்ந்து பழகினான். அபிஷேகம் அவனை அப்படி வழி நடத்தினது. சவுல் அவனை துரத்தி விட்டான், சவுல் அவனை பகைத்தான். ஆனால் இவனோ போய் பெலிஸ்தரோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அபிஷேகம் அவனுக்குள்ள அப்படிப்பட்ட சுவாபத்தை உருவாக்கி இருந்தது. அபிஷேகம் பகையை கொல்லக்கூடிய சக்தி உள்ளது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள்? யாரையாவது நேசிக்க முடியல, பகை எனக்கு போகலன்னா கர்த்தாவே எனக்கு கிருபை தாருங்கன்னு கேளுங்க. நான் எப்படி ஆண்டவரே அவங்க இவ்வளவு எனக்கு பண்ணிட்டாங்களே, எனக்கு மறக்க முடியலன்னு சொல்றியா? இன்றைக்கு அதை மறந்து உனக்குள்ளே ஒரு தெய்வீக அனுபவத்தை கர்த்தர் தருவார். அது அபிஷேகத்தினால் மாத்திரமே முடியும். இந்த பகையை நீ அறிக்கையிடுவது மாத்திரம் அல்ல, கர்த்தர் உனக்கு 2 அனுபவம் தரப்போகிறார். இந்த பகையின் மூலமாய் உன் வாழ்வில் விளைந்த விளைவுகள், தீமைகள் இந்த கூட்டத்தோடு ஒழியணும். உனக்குள்ள இருந்த உன் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட அந்த பகையின் மூலமாய் ஏற்பட்ட தடைகள், ஆசீர்வாத குறைவுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள் இன்றையோடு உன்னை விட்டு வெளியே போக வேண்டும். 2வது, இனிமேல் உனக்குள்ளே அந்த பகை வரக்கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உனக்கு தரப்போகிறார். 1, பகையின் மூலமாய் உள்ள போராட்டங்கள் உன்னை விட்டு நீங்குகிறது. 2வது, இனிமேல் அந்த பகைக்கிற ஆவி உனக்குள்ளே வரவே கூடாது. எத்தனை பேருக்கு அந்த கிருபையை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள்? ஆமென். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்துக்கு முக்கிய 3 நோக்கம் உண்டு. 1, உன்னுடைய பகை கிளியர் ஆகணும். அதை நீ அறிக்கை செஞ்சு விட்டுட்ட. ஆனா பகையின் மூலமாய் உன்னுடைய குடும்பத்தில் உண்டான போராட்டங்கள் முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் இந்த உபவாச ஜெபத்தினுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. 3வது, இனிமேல் இந்த பகையின் ஆவி உன்னை மேற்கொள்ள கூடாது. இதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டீங்க. குறைய ஒத்துக்கிட்டீங்க, அறிக்கை செஞ்சிட்டீங்க, அது தீர்மானம் எடுத்துட்டீங்க. ஆனா அதனுடைய பாதிப்பு உன் குடும்பத்தை விட்டு வெளியே போகணும், உன் ஊழியத்தை விட்டு அது வெளியே போகணும், உன் ஜீவியத்தை விட்டு வெளியே போகணும். உன் சந்ததி மேல இருக்கிற அந்த பாதிப்பை கர்த்தர் வேரோட எடுத்து போடணும். அதான் இப்ப அதுக்கு தான் இப்ப டைம் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த டயத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. 1. 2வது, இனிமேல் இப்படிப்பட்ட பகையின் ஆவி உனக்குள்ள இடம் கொடுக்காத அளவு உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தின் அக்னி பதில் பாதுகாப்பு உனக்கு வேணும். இனிமேல் அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது நீ அழகா ஜெயிக்கணும். அந்த பகையே உனக்குள்ள அந்த பகை உணர்வே இருக்கக்கூடாது. அதை வேரோடு பிடுங்கிறது தான் இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம். அந்த இப்ப நீங்க விளங்கி கொண்டு நீங்க இப்ப ஜெபத்துல நீங்க தரித்திருங்கள். ஹல்லேலூயா.